இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகள் நம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் आज के दिन जो हम ध्यान के लिए लिए हुए परमेश्वर का वचन யாத்ராமத்தின் புத்தகம் व्यवस्थाविवरण निर्गमन के पुस्तक 19வது அதிகாரம் उसके 19वां अध्याय 4-5 வசனங்களை வாசி. उसके 4 और 5 पढ़ेंगे। तुमने देखा है कि मैंने मिस्रियों से क्या क्या किया, तुमको मानो का पक्षी के पंखों के ऊपर चढ़ाकर अपने पास ले आया हूँ। इसीलिए अब यदि तुम निश्चय मेरी मानोगे और मेरी वाचा का पालन करोगे तो सब लोगों में से तुम ही को मेरे नीच दंड ठहराऊंगा। समस्त पृथ्वी तो मेरी है। நான் எகிப்திற்கு செய்ததையும் मैंने मिस्रियों से क्या क्या किया है, நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து तुमको मानो उकाब की पक्षी के पंखों के ऊपर चढ़ाकर உங்களை என்னண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். अपने पास ले आया है, उसे आपने देखा है। ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எகிப்திற்கு நான் செய்ததை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். परमेश्वर कहते हैं तुमने मिस्रियों से क्या क्या किया है, इससे तुमने देखा है। கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை நான் என்னண்டையில் அழைத்திருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். तुमको मानो उकाब पक्षी के पंखों पर चढ़ाकर अपने पास ले आया, ये भी देखा है। அல்ல எகிப்திற்கு செய்த காரியங்களை நீங்கள் அறிந்திருக்கிறது மட்டுமல்ல, तुमने मिस्रियों के साथ क्या क्या किया, ये सब तुमने देखा सिर्फ नहीं, நான் உங்களை கழுகுகளின் செட்டையின் மேல் சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். और मैंने मानो उकाब के पक्षी के पंखों के समान चढ़ाकर आया, उसे भी तुमने देखा है। இவைகளெல்லாம் அறிந்திருக்கிறது பெரிய காரியம் அல்ல, ये सब जानकर बड़ी बात नहीं है। ஆண்டவர் சொல்கிறார், परमेश्वर कहता है இப்பொழுது நீங்கள் என் வாக்கை கேட்டு अभी मेरे वचनों को मानकर என் உடன்படிக்கையை நீங்கள் கைக்கொள்வீர்களே ஆனால் अगर मेरे वाचा का पालन करोगे तो சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். सब लोगों में से तुम ही मेरे नीच दंड ठहरोगे। பூமி எல்லாம் என்னுடையது. समस्त पृथ्वी तो मेरा ही है। அநேக ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் आजकल जो उद्धार पाए हुए परमेश्वर के लोग हैं, ஆரம்ப காலம் அல்லது கடந்த காலத்தை நினைத்து நினைத்து சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். उनके जो शुरुआत के दिनों को सोच सोचकर गवाही बताते हैं, கர்த்தர் என்னை அப்படியெல்லாம் நடத்தி கொண்டு வந்தார். परमेश्वर ने मुझे वैसे वैसे चलाया था, கழுகுகளின் செட்டையின் மேல் சுமந்து கொண்டு வந்தது போல கர்த்தர் என்னை சுமந்து நடத்தினார். उकाब के पंछी के पंखों के समान मुझे चढ़ा कर ले आया था। எகிப்தின் மத்தியிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த அற்புதங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில செய்து வந்தார். इस्राएल लोगों को जो जो अद्भुत काम किया, वो सब अद्भुत काम परमेश्वर ने मेरे जीवन में किया था। இதெல்லாம் கர்த்தர் நடத்தினார் என்று சொல்லி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ऐसे सब परमेश्वर ने मुझे चलाया है कर कर कहते हैं। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை சாட்சி சொல்வது ஜீவனுள்ள சாட்சி. अगर आज के दिन जो परमेश्वर हमारे जीवन में अद्भुत काम करता है, वही जीवित गवाही है। இந்த ஜீவனுள்ள சாட்சி சபையில எழும்ப வேண்டுமானால் நீங்கள் வேதத்தை அதிகமாய் நேசிக்கணும். अगर ये जीवित गवाही तुम्हारे जीवन में उठना है तो तुम पवित्र शास्त्र से प्रेम करो। அப்ப தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है நீங்கள் இவைகளெல்லாம் கண்டிருக்கிறீர்கள், तुम इन बातों को सबने देखा है। ஆனால் நீங்கள் எனக்கு சொந்தமான சம்பத்தாய் மாற வேண்டுமானால் अगर मेरा खुद का नीच धन बनना है तो நீங்கள் என் வார்த்தையை கேட்கணும். तुम मेरे वचनों को सुनना है, நீங்கள் என் வார்த்தையை கேட்கணும். तुम मेरी मानना है, என் உடன்படிக்கையை நீங்கள் கைக்கொள்ள और मेरी வேண்டும். वाचा का पालन करना है। நீங்கள் என் வார்த்தையை கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களே ஆனால் जब तुम मेरे बातों को मानकर और मेरी वाचा का पालन करोगे तो சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் सब இருப்பீர்கள். लोगों में से तुम ही मेरे नीच धन ठहरोगे, பூமி எல்லாம் என்னுடையது. और समस्त पृथ्वी तो मेरी है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப தேவனுடைய பிள்ளைகள், परंतु परमेश्वर के लोग ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப்பட வேண்டும். परमेश्वर के बच्चे कर कर कहलाना है। அவருடைய சொந்த பிள்ளைகளா இருக்க வேண்டும். अगर उनके खुद के बच्चे होना है, அப்படி இருக்க வேண்டுமானால் अगर ऐसा होना है तो அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய உடன்படிக்கையை கைக்கொள்ள வேண்டும். उसकी बातों को मानकर उसकी वाचा का पालन करना है। அவன் உடன்படிக்கை என்று சொல்லும்போது जब वाचा कहलाया जाता है तो கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு சில காரியங்களில் உடன்படிக்கை பண்ணுகிறார். परमेश्वर ने कुछ बातों को लेकर अपने लोगों से वाचा बांधता है। உடன்படிக்கை என்று சொல்லும்போது தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், अगर वाचा का पालन करना है तो एक बात को हमें जानना है, கர்த்தர் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்ப முற்பிதாக்களோடு உடன்படிக்கை பண்ணினார். परमेश्वर ने अब्राहम ईसाक और याकूब से वाचा बांधा था। நான் उங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன். मैं तुम्हें ऐसा देश में प्रवेश करूंगा जहाँ दूध और मधु बहती है। என்று கர்த்தருக்கு उடன்படிக்கை பண்ணினார். ऐसा परमेश्वर उनके साथ एक वाचा बांधा था। மாத்திரமல்ல, सिर्फ इतना ही नहीं, யாத்ராகமம் 31:44 நீங்கள் வாசிப்பீர்களானால் अगर निर्गमन के 31 में अगर हम पढ़ेंगे तो
அங்கே யாக்கோபும் லாபானும் ஒருவருக்கொருவர் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். उत्पत्ति 31 में अगर पढ़ेंगे तो लाबान और याकूब एक दूसरे से वाचा बांध रहे हैं. உடன்படிக்கை என்று சொல்லும் போது ஒருவரோடு ஒருவர் பண்ணுகிற வாக்குத்தத்தம். अगर एक दूसरे से अगर वो वाचा बांध रहे तो वो एक दूसरे से निश्चय करा रहे हैं. அப்ப லாபானும் யாக்கோபும் உடன்படிக்கை பண்ணி கொள்கிறார்கள். लाबान और याकूब यहाँ एक वाचा बांध रहे हैं. மாமா வீட்டுல தங்கி இருந்த யாக்கோபு, जो उसके मामा के घर पर रहने वाले याकूब, மாமாவுக்கு தெரியாமலேயே தன் மனைவி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு மாமா வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரு. याकूब के अनजाने में उसने अपने परिवार और पत्नी बच्चों को लेकर बाहर निकल कर आया. லாபான் வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வராரு. जब लाबान बाहर से घर पर आया, வீட்டுல தன் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் காணோம். जब उसके घर पर नाती पोती को देखा कोई नहीं दिखा. இப்ப பார்க்கிறார், अभी वो देखता है யாக்கோபை பின்தொடர்ந்து வருகிறார். याकूब का पीछा कर रहा है. பின்தொடர்ந்து வந்து ஒரு வனாந்தரத்தை கண்டுபிடிக்கிறார். याकूब को पीछा कर कर एक जंगल में देखता है. அப்ப அவருக்கு ஒரு மனசுல வேதனை. तो उसके मन में एक बड़ी वेदना है. நான் வீட்டுல இருக்கும்போது நீ என் பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தா நான் எவ்வளவு வாழ்த்தி சந்தோஷமாய் அனுப்பி இருப்பேன். जब अगर तू मेरे घर में जब घर पर रहेगा, जब तू निकल कर आया तो मैं तुम्हें कितना ही मैं निवेदन कर कर भेजता था. நான் இல்லாத நேரம் பார்த்து நீ உன மனைவியும் பிள்ளையும் கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டியே. तू तो मेरे अनजाने में अपने बच्चों को लेकर बाहर निकल गया. லாபானுடைய இருதயம் ரொம்ப வேதனைப்படுது. लाबान का हृदय बड़ा ही वेदना हुआ. ஆனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை, तो भी परमेश्वर ने क्या कहा? நீ யாக்கோபை சந்திக்கும் போது யாக்கோபுக்கு தீமை ஒன்று நீ பேசக்கூடாது. जब तू याकूब से मिलेगा उसको कोई दुख नहीं पहुंचाना. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யாக்கோபோடு அவன் வாக்குவாதம் பண்ணவில்லை. इसलिए परमेश्वर की बातों को मानकर उसके साथ वाद विवाद नहीं किया. ஆனாலும் உள்ளத்துல ஒரு ஏக்கம், परंतु उसके मन में एक चाहत था. தேவனுடைய பிள்ளைகள் என்னதான் இருந்தாலும் பிள்ளை மனசு கல்லா இருந்தாலும் பெத்த மனசு பித்து என்று சொல்வார்கள். भले बच्चे का अगर मन पत्थर के समान हो परंतु पिता का हृदय पिघल जाता है. உள்ளத்துல ஒரு வேதனை, उसके मन में एक बड़ा ही वेदना. என் பிள்ளைகள் யான் வீட்டுல இருக்க வரைக்கும் நல்ல பாதுகாப்பு. मेरे बच्चे जब मेरे घर पे थे उनको बड़ा ही रक्षक मिला था. எனக்கு தெரியாமலே என் மனைவி பிள்ளைகளை வீட்டை விட்டு கூட்டிட்டு போயிட்டான். ये तो अनजाने में अपने पत्नी बच्चों को लेकर बाहर निकल गया है. போற இடத்துல என் பிள்ளைகளுக்கு ஏதாவது கஷ்டம் கொடுப்பானோ, ये जिधर जा रहा है उधर मेरे बच्चों को क्या वो तकलीफ पहुंचाएगा. அவருக்குள்ள ஒரு பயம், उसके मन में एक डर, ஒரு வேதனை, एक बड़ा ही वेदना. அதனால சொல்லுகிறேன், इसलिए वो कहता है நீ உன் மனைவி பிள்ளைகளை கூட்டி கொண்டு போனது நல்லது. तू अपने पत्नी बच्चों को लेकर गया ये तो अच्छा है. நாளைக்கு ஒருவேளை நீ என் பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணி कल के दिन अगर मेरे बच्चों को अगर तू कुछ द्रोह करेगा तो என் பிள்ளைகளை அல்லாமல் வேற ஸ்திரீகளை நேசித்து உனக்கு மனைவியாகி கொள்ள கூடாது. अगर मेरे बच्चों को छोड़कर किसी और स्त्री से तू विवाह नहीं करना, அப்படி நீ ஒரு காரியத்தை நீ செய்ய கூடாது. अगर तू ऐसी बातों को नहीं करना है, இதுக்கு தேவன் தான் சாட்சி. इसलिए परमेश्वर ही गवाही है. லாபானும் யாக்கோபு உடன்படிக்கை பண்ணி अभी கொள்கிறார்கள். लाबान और याकूब एक वाचा बांधते हैं. இந்த காரியத்தில் அவர்கள் செய்தது ஒரு உடன்படிக்கை. ये एक बात उन्होंने आपस में वाचा बांधा है. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை பார்க்கிறார். परमेश्वर तुम्हें देखता है. லாபானும் யாக்கோபு உடன்படிக்கை பண்ணி கொள்கிறார்கள். लाबान और याकूब एक दूसरे से वाचा बांधते हैं. தேவனுடைய பிள்ளைகள் अनेक பெற்றோர்கள் திருமணம் செய்து கொடுக்கும்போது பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறார்கள். बहुत पालक लोग अपने बच्चों का जब शादी करा कर देते तो ऐसे कहते हैं, திருமணம் செய்து கொடுப்பது பெற்றோருடைய கடமை. शादी कराना ये पालकों के ऊपर गिरा हुआ जिम्मेदारी है. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், प्रेरित पौलुस कहता है, உன் பிள்ளைக்கு கல்யாண வயசு வரும்போது जब तेरे बच्चे को शादी का उम्र आता है, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடித்து கொடுக்கிறவன் जब जिस पर शादी करा कर देते हैं தன் பிள்ளைக்கு நன்மை செய்கிறார். उसको अपने बच्चे को भलाई करता है. திருமணம் செய்து கொடுக்கிற பெற்றோர் தன் பிள்ளைக்கு நன்மை जो செய்கிறார்கள். बालक अपने बच्चों को शादी कराते हैं उनके लिए वो भलाई करते हैं. அதே இடத்துல அடுத்த வசனம் சொல்லுகிறார், उसके दूसरे वचन में ऐसा कहता है, தன் பிள்ளையின் கன்னி பருவம் கடந்து போற நாட்கள் வருவதற்கு முன்பாக जब उसका कन्या बीतते समय அவளை திருமணம் செய்து கொடுக்காதிருக்கிற தகப்பன் जो उसका शादी नहीं करवाता है அந்த பிள்ளைக்கு அதிக நன்மை செய்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. उनके पालक उसको बड़ाई भलाई करते हैं. திருமணம் செய்து கொடுக்கிறவர்கள் நன்மை செய்கிறார்கள். जो शादी करा कर देते वो भलाई करते हैं. திருமணம் செய்யாமல் கொடுக்கிறவர்கள் அதிக நன்மை जो செய்கிறார்கள். शादी नहीं कराते वो उनके लिए बड़ा भलाई करते हैं. திருமணம் செய்தவர்கள் சரீரத்தில் பாடுபடுவார்கள். जो शादी किए वो शरीर में तकलीफ सहते हैं. திருமணம் செய்தவர்கள் புருஷனுக்கு எப்படி பிரியமா இருக்கணும், மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கணும் என்று நினைக்கிறார்கள். शादी जो जिसका हो जाते वो ये चाहत रखते हैं कि पति को कैसा प्रिय करना है, परिवार को कैसा चलाना है. திருமணம் முடிக்காதவர்கள் தேவனுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று जो பிரயாசப்படுகிறார்கள். शादी जिसका नहीं होता है वो परमेश्वर को कैसा प्रिय करना है उसके अनुसार चलते हैं. அதனால தேவனுடைய பிள்ளைகள் इसलिए परमेश्वर के लोगों இந்த லாபான் தன் குமாரத்திகளை யாக்கோபுக்கு மனைவி
மனைவியாய் கொடுத்தார். ये लाबान अपने बच्चों को याकूब के लिए पत्नी के रूप में दिया। தகப்பனும் தாய் தகப்பன் வீட்டுல இல்லாத நேரம் தன் மனைவி பிள்ளைகளை கூட்டி கொண்டு வெளியே வந்துட்டான். जब उनके घर पर पिताजी नहीं था उसी समय अपने पत्नी और बच्चों को लेकर बाहर निकल कर आया। லாபானுடைய இருதயம் ரொம்ப வேதனைப்படும். लाबान का हृदय बड़ा ही वेदना हुआ। பெற்றோருடைய இருதயம் பிள்ளைகள் தங்களை விட்டு தூரமாய் போகும்போது மிக வேதனைப்படுகிறது. बच्चे जब पालकों से दूर होते तो पालकों का हृदय बड़ा ही वेदना होता है। தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். अच्छी से समझ लीजिए, சிறு பிள்ளைகளை வைத்து குடும்பத்துக்குள்ள சமாதானம் உண்டாகிறது. छोटे बच्चों को लेकर परिवार में शांति होता है। பிள்ளைகளை பார்க்கும்போது மனதில் இருக்க கோபம் எல்லாம் மறைந்து बच्चों को போகிறது. देखते समय हमारा मन का सारा क्रोध ठंडा हो जाता है। பெற்றோர்கள் பிள்ளைகளை பெற்று வளர்க்கிறார்கள். पालकों अपने बच्चों को बढ़ाते हैं। ஆனா அவர்கள் வயதாகும் போது जब उनका उम्र बीतते समय அவளுடைய இருதயத்துல ஒரு ஏக்கம் இருக்கும். उनके मन में एक चाहत रहता है, என் பிள்ளையை நான் கட்டி கொடுத்திருக்கிறேன். ये बच्चे को मैंने शादी करा कर दिया என் है। பிள்ளைக்கு ஒரு பிள்ளை பிறந்தா अगर मेरे बच्चे को अगर बच्चा हो तो அந்த பிள்ளையை நான் பிடிச்சிட்டு ரோட்ல ஓடி நடந்து போனேன். वो बच्चे को मैं हाथ पकड़कर मैं रोड सड़कों में चलूंगा। எல்லாருக்கும் ஆசை இருக்கும். सबके अंदर ऐसा आशा होगा। மனுஷனா பிறந்த எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு. एक मनुष्य अगर उत्पन्न हो तो उसके अंदर ये आशा जरूर होगा। மனுஷியாய் பிறந்தவளுக்கு எல்லாத்துக்கும் ஆசை और இருக்கு. मनुष्य जो है उनके अंदर भी आशा होगा। நிறைய பேரம்பேத்தி எடுத்தவங்க இருக்கிறீங்க. बहुत जन नाती पोती जिनका है वो बहुत जन है, அவங்களுக்குள்ள நல்ல ஆசை இருக்கும். उनके अंदर एक अच्छा इच्छा होगा। நான் என் பிள்ளைய ரோட்ல தூக்கிட்டு போகும்போது தோல்ல வச்சு தூக்கிட்டு போகணும். जब मेरे नाती पोती को उठाकर मुझे चलना है। அல்லேலூயா. हालेलुया। எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். सबके अंदर ये चाहत होता है। என் பேரம்பேத்தியை அப்படி ரோட்ல ஓடி கை பிடிச்சு நடத்தி கூட்டு போகணும். मेरे नाती पोती को हाथ पकड़कर सड़क की ओर चलकर लेकर जाना है। தாத்தா பாட்டிக்கு இருக்கிற ஒரு ஆசை. ऐसा दादाजी नानी के अंदर रहने वाली इच्छा। பிள்ளைகளை வளர்க்கும் போது கூட அவ்வளவு ஆசை இருக்குமோ தெரியாது. बच्चे को जब बढ़ाते तब तक ऐसा आशा होगा क्या नहीं मालूम। ஆனா பேரம்பேத்தி வரும்போது जब उनका नाती पोती आते समय அந்த பிள்ளைகளை அப்படி கை பிடிச்சு ரோட்ல நடத்தி கொண்டு போகணும். उनको हाथ पकड़कर रोड के सड़क की ओर लेकर चलना है। அந்த பிள்ளை நம்மள கண்டன ஓடி வரணும். वो बच्चा हमारे और दौड़ कर आना है। அந்த பிள்ளையை நம்ம அப்படியே கையில தூக்கி ரோட்ல और நடக்கணும். बच्ची को हम गोद में उठाकर हमें चलना है। அப்படிலாம் ஒரு சின்ன ஆசை பாட்டி தாத்தாக்குள்ள இருக்கிறது. ऐसे सबके ऐसे दादाजी और नानी के अंदर ऐसा इच्छा रहता இந்த है। ஆசை தான் அங்க லாபானுக்குள்ள இருந்தது. ऐसी आशा ये लाबान के अंदर था। சொல்லாமலே ஓடி போயிட்டானே. कहे बिना चला गया है। சொல்றார் நீ சொல்லிட்டு போனா என் பிள்ளைகள் எல்லாம் முத்தம் செய்து சந்தோஷமா அனுப்பியிருப்பேனே. अगर तू मुझे बोलकर जाएगा तो मैं बड़ा ही आनंदित के साथ में भेजता था। அவ்வளவு பெரிய வேதனை. उसके अंदर इतना ही वेदना है। தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். तुम्हें अच्छी तरह से जान लेना है। நீங்கள் விசுவாசிகளா இருக்கிறபடினாலே तुम विश्वासी हो, इसीलिए யாக்கோபு சொல்லுகிறார் याकूब कहता है இது கர்த்தர் எனக்கு தந்த மனைவி. ये परमेश्वर ने मुझे दिया पत्नी இது है। கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகள். ये परमेश्वर ने मुझे दिया हुआ बच्चे அப்ப हैं। கர்த்தர் உங்களுக்கு மனைவியை தந்திருப்பாரானால் பிள்ளைகளை अगर தந்திருப்பாரானால் परमेश्वर तुम्हें पत्नी या बच्चे दिए होंगे तो, கர்த்தர் தந்த பிள்ளைகளா இருக்குமேயானால் अगर ये परमेश्वर के द्वारा मिला हो तो बच्चे होंगे तो, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் சொல்கிறார் நீங்கள் நான் கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டுமல்ல உங்களை சார்ந்த எல்லாருக்கும் சொந்தமாக இருக்கு. मैं जो देने वाला आशीर्वाद सिर्फ तुम्हारे लिए नहीं तुम्हारे और रहने वाले सबको मिलेगा। நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகாது. அவனுக்குள்ள அந்த தண்ணீர் நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற जो நீரூற்றாயிருக்கும். मैं उसको देने वाला जल उसको प्यास नहीं होगा और नित्य अनंत जीवन तक उसके अंदर सोते के समान बढ़ते जाएगा। கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது நித்திய ஜீவ ஊற்றாய் ஊறிக்கொண்டு எல்லாருக்கும் போகிறது. परमेश्वर का आशीर्वाद एक सोता के समान है, वो कभी न रुकते हुए बढ़ते ही रहेगा। பிள்ளைகளை பெற்று வளர்க்கிறவர்கள் பிள்ளைகளை எல்லாத்துலயும் கொடுங்க. बच्चे को जो पालने वाले सबको दो। எல்லாரும் ரோட்ல போறவங்க கையில கொடுக்காதீங்க. सब रोड में जो जाने वाले उनके हाथों में मत दो। குடும்பத்துல அந்த பிள்ளைகளை தூக்கி ஆசையா கொஞ்சம் விரும்புறாங்க பாத்தீங்களா? जो अपने बच्चों को उठाकर गोद में लेकर उसे आनंद करना चाहते லாபான் हैं। சொல்றாரு என் பிள்ளைகளை எல்லாம் முத்தமிட்டு அனுப்பி இருப்பேனே. और लाबान कहता है कि मैं अपने बच्चों को चूम कर बेचता था। அந்த ஒரு ஏக்கம் அவருக்குள்ள இருக்கு. ऐसा एक चाहत उसके मन में थे। இன்னைக்கு சிலர் பிள்ளைகளை பெற்றவன அவ்வளவு அபூர்வமா இருக்கிறார்கள். आज बच्चों को देखे बड़े वो कठिनता से चलाते हैं। பிள்ளைகளை கையில தர மாட்டாங்க. और उनको बच्चे को अपने हाथों में नहीं देते हैं। தேவனுடைய பிள்ளைகள் அந்த நாட்கள்ல குழந்தை பிறந்தா எல்லாரும் தூக்குவாங்க. उस दिनों में जब इसका बच्चा होता है तो सब जन बच्चे को उठाते थे। இன்னைக்கு நாகரிகம் பெருகி கொண்டு இருக்கிறது. आज तो बहुत ही बढ़ गया है, அறிவு வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ज्ञान बढ़ गया है। அடுத்தவங்க கையில கொடுத்தா பிள்ளைக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிரும். अगर दूसरों के हाथ में अगर बच्चेंगे तो देंगे तो इन्फेक्शन हो जाएगा। தேவனுடைய பிள்ளைகளை எல்லாரும் எடுக்க முடியாது. बच्चे को सब जन नहीं उठा पाते हैं। பிள்ளைகள் மீது யாருக்கு அன்பு இருக்கிறதோ அவர்கள் தான் பிள்ளையை தூக்க जो முடியும். जिसके अंदर बच्चे के प्रति प्रेम रहता है वही बच्चे को उठाते हैं। பிள்ளைகளை பெற்றோருடைய கையில சந்தோஷமா கொடுங்க. बच्चे को पालकों के हाथों में बड़े आनंद के साथ दो। கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளை. परमेश्वर ने मुझे दिया हुआ बच्चा है। நீங்க எனக்கு திருமணம் செய்து வைத்தீர்கள். आप लोग ने मेरा शादी करा कर रखा है। கர்த்தர் எனக்கு பிள்ளை தந்தார்.
கொடுத்திருக்காங்க. परमेश्वर ने मुझे बच्चा दिया है, பெற்றோருடைய கையில பிள்ளையை கொடுங்க. बालकों को अपने बच्चों को दीजिए, பெற்றோருடைய இருதயத்துல பெரிய சந்தோஷம் तो உண்டாகும். बालकों के मन में बड़ा ही आनंद होता है। அந்த வயது முதிர்ந்தவருடைய ஆசீர்வாதம் பிள்ளைக்கு தங்கு. जो उम्र बीत जाता है उनकी जो आशीर्वाद उस बच्चे को मिलेगा। எங்க சித்தப்பாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. मेरे चाचा जी को एक बच्चा हुआ, எங்க அப்பாவுக்கு தம்பி. मेरा पिताजी का भाई को மூத்த பையன் பிறந்தான். बड़ा ये लड़का हुआ था। சிஎஸ் முறைப்படி அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பாரு. CSA के अनुसार उसको बपतिस्मा दिया जाता था। அப்படி அந்த பையனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது जब उसको बपतिस्मा देते समय எங்க வீட்டுல பாயாசம் போட்டிருந்தாங்க. हमारे घर पर खीर बनाया था। சர்ச்சில் ஆராதனை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்கோம். जब चर्च में आराधना खत्म कर घर पर आए थे, சின்ன பையன் छोटा बच्चा था। ஞானஸ்நானம் சொல்லுவாங்க, தண்ணி தெளிச்சு ஞானஸ்நானம் கொடுப்பாங்க சிஎஸ்ஐல. बपतिस्मा कर कर बोलते हैं, पानी को छिड़क कर ऐसा देते थे। அந்த பாயாசத்துல எடுத்து கொஞ்சம் அப்படி அந்த பையன் வாயில வச்சேன். वो खीर को लेकर मैंने थोड़ा सा ही उसके जुबान में रखा था। எங்க சித்தி அங்கிருந்து ஓடி வந்தாங்க. वहां से मेरी मौसी भाग कर आई, என்னத்து கொடுக்க हे मेरे बच्चों को तूने क्या दिया है, என்னத்து கொடுக்க. क्या दिया है। எங்க அப்பாவுக்கு கோவம் வந்துச்சு. मेरा पिताजी को बड़ा ही गुस्सा आया। எங்க அப்பாவுக்கு கோவம் வந்தா எப்படி வெளியே வரணும்னு தெரியும் எல்லாத்துக்கும். मेरा पिताजी को अगर गुस्सा आएगा तो कैसा प्रकट करते सबको सब जानते हैं। ஆசையில கொஞ்சம் பாயாசத்தை எடுத்து வச்சதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு கோவம். वो बड़ा ही आशा रखकर थोड़ा सा खीर उस बच्चे के जबान में रखा तो उनको गुस्सा। அவங்க பிள்ளை அவ்வளவு அபூர்வமா அவங்களுக்கு தெரியுது. इतना ही उनका बच्चा बड़ा श्रेष्ठ दिखता है। நம்முடைய இருதயத்துல தேவ அன்பு இருக்குமேயானால், अगर परमेश्वर का प्रेम हमारे मन में होगा तो தேவனுடைய பிள்ளைகளை முதியோருடைய கையில கொடுப்பதற்கு அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். बच्चों को श्रेष्ठ लोगों को देने के लिए अपने बच्चों को नहीं रोकेंगे। அதனால தேவனுடைய பிள்ளைகள் इसीलिए परमेश्वर के लोगों இங்கே லாபானும் யாக்கோபும் உடன்படிக்கை பண்ணி या கொண்டார்கள். लाबान और याकूब एक दूसरे से वाचा बांध रहे हैं। ஒரு கல்லை எடுத்தாங்க தூணாக நிறுத்துகிறார். वहाँ एक पत्थर को एक खंबे के समान रुकाते हैं। இப்ப மனைவி பிள்ளைகளை அழைத்து கொண்டு போகிறாய். तू तो पत्नी और बच्चों को लेकर जा रहा है। என் பிள்ளைகளுக்கு ஏதாவது தீங்கு நீ செய்ய கூடாது. मेरे बच्चों को कोई भी दुख नहीं पहुंचाना है। கர்த்தருடைய சமூகத்தில் இன்னைக்கு ஆணையிடுகிறேன். ये परमेश्वर के सम्मुख में रहकर हम वाचा बांध रहे हैं। எனக்கு உனக்கு நடுவாய் இருக்கிற இந்த கல்லு தான் உனக்கு எனக்கு சாட்சி. तेरे और बीच में रुकने वाली ये पत्थर ही तेरे लिए गवाही बनेगा। உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ऐसा एक वाचा बांध रहा है। தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நாம யாரோடு உடன்படிக்கை பண்றோம்? परंतु आज के दिन हम किसके साथ वाचा बांध रहे हैं? ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன். कि परमेश्वर के साथ वाचा बांधना है। இந்த உடன்படிக்கையை கைக்கொண்டு நீங்கள் நடந்தால், जब इस वाचा को अगर मानकर हम जिएंगे तो பூமியில் இருக்கிற சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். सब लोगों के बीच में तुम ही मेरे नीच धन ठहरोगे। யோசுவாவிடத்திலே கிபியோனியர்கள் போய் உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். योशुआ के पास गिदियोनी लोग ऐसे एक वाचा बांधते அந்த हैं। உடன்படிக்கை என்று சொல்லும் போது அந்த உடன்படிக்கை மீறக்கூடாது. अगर वाचा बांध रहे तो उसका उल्लंघन नहीं करना है। அந்த உடன்படிக்கை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. शास्त्र में लिखा है। ஆதியாகமம் 17:14 வசனத்தை வாசிப்பீர்களானால், अगर उत्पत्ति में अगर हम पढ़ेंगे तो உடன்படிக்கை மீறுகிற எந்த ஆத்துமாவும் அறுப்புண்டு போகும் என்று अगर எழுதப்பட்டிருக்கிறது. वाचा का उल्लंघन करने वाले कोई भी प्राण क्यों ना हो कट जाएगा। உடன்படிக்கை மீறுகிற எந்த ஆத்துமாவும் அறுப்புண்டு போகும். वाचा का उल्लंघन करने वाले कोई भी प्राण कट जाएगा। யோசுவாவோடு கர்த்தர் இருந்தார். जो योशुआ के साथ परमेश्वर था, கர்த்தர் மோசேயோடு இருந்தது போல யோசுவாவோடு இருந்தார். मूसा के समान किस प्रकार परमेश्वर था उसी प्रकार योशुआ के साथ था। எந்த ஜனங்களிடத்திலெல்லாம் யுத்தத்துக்கு போனாரோ அந்த இடத்துல எல்லாம் வெற்றி உண்டாயிற்று. जिन जिन लोगों के पास वो युद्ध में क्या उन वहां जय मिला। எல்லா ஜாதியினரை அழித்து போட்டார். सारे जातियों को उसने नाश कर दिया। இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கிபியோனியர்கள். ये सब गिदियोनी लोग देख रहे हैं। கிபியோனியர்கள் அந்த தேசத்தில் தான் குடியிருக்கிறார்கள். वो गिबियोनी लोग वही देश में निवास कर रहे थे। கர்த்தர் அவளோடு கூட இருந்து ஜெயத்தை கட்டளையிட்டு கொடுப்பதை பார்த்தபோது परमेश्वर इनके साथ रहकर जय देता है ये देखकर இவர்கள் மற்ற ராஜாக்களை எல்லாம் அழித்து போட்டார்கள். ये सब राजाओं को नष्ट कर दिए। நம்மையும் அழித்து போட்டு விட கூடாது. हमें भी नष्ट नहीं करना है, इसीलिए அதனால ஒன்று செய்வோம். इसीलिए हम एक काम करेंगे। யோசுவாவோடு கூட போய் நம்ம சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கொள்வோம். ये योशुआ के साथ हम शांति का वाचा बांधेंगे। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. शास्त्र में लिखा है கிபியோனியர்கள் தந்திரமாய் வஞ்சகமாய் போய் யோசுவாவிடத்தில் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். गिबियोनी लोग बड़ा ही चालक रूप से योशुआ के साथ वाचा बांध लिए। वो लोग कहते हैं நாங்கள் இந்த இடத்துல புறப்பட்டு வரும்போது हम इस जगह को निकल के आते समय நாங்கள் உடுத்தியிருந்த வஸ்திரம் புதுமையா இருந்தது. हमने जो पहना था वो वस्त्र बड़ा ही नया था। நாங்கள் கால்ல போட்டிருந்த चप्पल புதுதா இருந்தது. हमारे पैरों में जो चप्पल डाला था वो भी नया था। நாங்கள் கொண்டு வந்த இந்த திராட்சரச துருத்தி புதுமையா இருந்தது. हम जो लेकर आए दाख मधु की कुप्पी भी नया था। ஆனா வனாந்தரத்தில் வழிவடந்த நாட்கள்ல இவைகள் எல்லாம் பழையதாய் போய்விட்டது. जब हम जंगल में चल चल कर आ रहे थे ये सब पुराना हो गया। பொய் சொல்கிறார்கள். ऐसा झूठ बोलते हैं। எதற்காக? क्योंकि மற்ற
ராஜாக்களை எல்லாம் அழித்து போட்டது போல, दूसरे राजाओं को जिस प्रकार उसने नष्ट किया था, மற்ற தேசத்தின் மக்கள் எல்லாம் கொன்று போட்டது போல, सब लोगों को उसने नष्ट किया था, इसीलिए இவர்கள் நம்மையும் அழித்து போட கூடாது என்பதற்காக ये लोग हमें भी नष्ट नहीं करना है, इसीलिए அவர்கள் நடுவில் குடியிருந்த கிபியோனராய் இருந்தாலும் उनके बीच में जो निवास करने वाले गिबियोनी होने पर भी யோசுவாவிடத்தில் உடன்படிக்கை பண்ணும்படியாய் தந்திரமாய் ஆலோசனை பண்ணி கடந்து வந்தார்கள். योशुआ के साथ वाचा बांधने के लिए बड़े चालाकी से वो आए। ஏன்னா ஒரு முறை உடன்படிக்கை பண்ணிவிட்டால் உடன்படிக்கையை மீறக்கூடாது. अगर एक बार वाचा बांधे तो उसका उल्लंघन कभी नहीं करना है। உடன்படிக்கை மீறுகிறவன் தன் ஜனத்தில் இராதபடி கருப்புண்டு போவார். जो वाचा का उल्लंघन करता है अपने लोगों के बीच में न रहते हुए उसे काटा जाएगा। யோசுவா எல்லா காரியங்களிலும் கர்த்தரிடத்தில் கேட்டு முடிவெடுக்க கூடிய மனுஷன். ये योशुआ जो भी हर बातों में परमेश्वर से विनती लेकर पूछने वाला इंसान, இந்த காரியத்திலே கர்த்தரிடத்தில் யோசனை கேட்க மறந்து போனார். परंतु इस बातों की युक्ति को उसने परमेश्वर से पूछा नहीं। இவருடைய வஸ்திரத்தை பார்க்கிறார், इनके वस्त्रों को देख रहा है, அவருடைய பாதரட்சைகளை பார்க்கிறார், उनके चप्पलों को देख रहा है, அவருடைய திராட்சரச துருத்தியை பார்க்கிறார். उनके दाख मधु की कुप्पी को देख रहा है। உண்மையிலேயே அவர்கள் எல்லாம் கிழிந்து போயிற்று, வனாந்தரத்தில் கஷ்டப்பட்டு இருப்பார்கள் என்று நினைத்தார். सच्ची में उनका वस्त्र सब फटा है, देखकर जंगल में वो कितने दिनों से चल रहे, ये सब सोचकर கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்காமலேயே இந்த கிபியோனிடத்திலே இவன் உடன்படிக்கை பண்ணி கொண்டார். परमेश्वर से कोई युक्ति न लेते हुए इस गिबियोनी लोगों से उसने वाचा बांध लिया। உடன்படிக்கை பண்ணி 3 நாளைக்கு பிறகுதான் தெரியுது இவர்கள் நம்மத்திலே இருக்கிற கிபியோனியர்கள். वाचा बांधकर 3 दिन के बाद उससे पता चल रहा है कि ये लोग हमारे बीच में रहने वाले लोग இப்ப हैं। என்ன செய்ய முடியும்? अब क्या कर सकते हैं? அவளை அழித்து போட முடியாது. उन्हें तो नाश नहीं कर पाएंगे, கர்த்தர் சொன்னா, इसलिए कहता है நீ அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாய், तूने उसके साथ वाचा बांधा है, உடன்படிக்கை மீற கூடாது. वाचा का उल्लंघन मत करना। அதனால வாழ்நாள் முழுவதும் इसीलिए तेरे जीवन भर இந்த கிபியோனியர்கள் एक गिबियोनी लोग இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே इस्राएल लोगों के बीच में அவர்கள் விறகு வெட்டுறவர்களாகவே वो अब लकड़ी काट कर தண்ணி சுமக்கிறவர்களாகவும் மாற்றி வைத்தார். पानी को उठाने वाले बनाकर रखा। தேவனுடைய பிள்ளைகள் உயிருக்கு பயந்து உடன்படிக்கை செய்தார்கள். उन्होंने अपने प्राण को बचाने के लिए वाचा बांध लिया। யோசுவா தான் செய்த உடன்படிக்கை மீறாதபடிக்கு இந்த ஜனங்களை அழித்து போடாமல் அவர்களுக்கு தண்ணி எடுக்கிற வேலையும் விறகு வெட்டுகிற வேலையும் கொடுக்கிறார். ये योशुआ ने उन्हें नष्ट न करते हुए, क्योंकि उसने वाचा बांधा था, इसीलिए पानी उठाने का और लकड़ी काटने का काम दिया था। உடன்படிக்கை என்று சொல்லும்போது ஒருவருக்கொருவர் பண்ணிக் கொள்கிற ஆணை, वाचा मतलब एक दूसरे से वो लोग निर्णय कर कर लेते हैं। அந்த ஆணையை மீறக்கூடாது. उस निर्णय को हम कभी उल्लंघन नहीं करना அந்த है। உடன்படிக்கை மீறுகிறவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்று जो எழுதப்பட்டிருக்கிறது. वाचा का उल्लंघन करने का अपने लोगों के बीच में वो नष्ट किया जाएगा। நீங்கள் அப்படியே வாசிப்பீர்களானால் अगर तुम शास्त्र में अगर लगातार पढ़ते समय நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. बहुत सारी बातों को कहा है। யோசுவா கிபியோனியரிடம் உடன்படிக்கை பண்ணினது மட்டுமல்ல, ये योशुआ गिबियोनियों के साथ वाचा सिर्फ नहीं बांधा, இந்த யோசுவா சீகோனிலே ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணினார். और ये योशुआ सियोन के रहने वाले लोगों से भी वाचा बांधा। 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் अगर तुम पहले सामुएल 18वें अध्याय में पढ़ते समय யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல நேசித்தபடியினால் ये योनातान अपने दाऊद को उसने अपने प्राण से भी अधिक प्रेम किया, इसीलिए யோனத்தானும் தாவீதும் ஒருவருக்கொருவர் உடன்படிக்கை பண்ணி ये கொண்டார்கள். योनातान और दाऊद ने एक दूसरे से वाचा बांधा, யோனத்தான் தன் உடன்படிக்கையை மீறி போனார். क्योंकि योनातान अपने वाचा का उल्लंघन किया। தேவனுடைய பிள்ளைகள் யோனத்தான் தாவீதோடு பண்ண உடன்படிக்கை மீறினபடினால் ये योनातान जो दाऊद से वाचा बांधा था उसका उल्लंघन किया, इसीलिए வாழ்க்கையில் வந்து நஷ்டங்களை நீங்கள் வேதத்தில் வாசிக்க उसके முடியும். जीवन में आया हुआ सारे नष्ट को हम देख सकते हैं। மாத்திரமல்ல, सिर्फ इतना ही नहीं, தாவீது ए दाऊद எப்ரோனிலே एप्रोन में இஸ்ரவேலின் மூப்பர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி கொண்டார். इस्राएल के वृद्ध लोगों के साथ उसने वाचा बांधा था। இவர்களோடு எல்லாம் ஆணைப்பட்டு பண்ணுகிறார். एक दूसरे से वो लोग एक निर्णय लेते हैं। எதற்காக ஆணை பண்ணுகிறார் என்பதை தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேதத்தை வாசிக்க வேண்டும். ये किसके लिए वो निर्णय ले रहे हैं या वाचा बांध रहे हैं, अगर पवित्र शास्त्र पढ़ेंगे तो मालूम होगा। யோபு சொல்லுகிறார், अय्यूब कहता है நான் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். मैंने अपने आंखों के साथ वाचा बांध कर रखा हूँ। என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் मैंने जो अपने आंखों से वाचा बांधा है, इसीलिए ஒரு கன்னிகையின் மீது நினைவாயிருப்பது எப்படி? क्या मैं दूसरे स्त्रियों की ओर कैसे मैं देखूंगा? கண்களோடு உடன்படிக்கை பண்ணி उसने अपने இருக்கிறார். आंखों के साथ वाचा बांधा है, ஆகாதவைகளை பார்க்க கூடாது, इसीलिए किसी औरों को नहीं देखना है, தீயை பார்க்க கூடாது. बुराइयों को नहीं देखना है। கண்களோடு உடன்படிக்கை. उसे अपने आंखों के साथ वाचा बांधा है। சிலர் பொருத்தனை பண்ணுகிறார்கள். कोई ऐसे मन्नत लेते हैं, இனி சினிமா பார்க்க கூடாது, आज के दिन से मैं सिनेमा नहीं देखूंगा, இனி தியேட்டருக்கு போக கூடாது, आज
से मैं थिएटर नहीं जाऊंगा। ஆண்டவருடைய சமூகத்தில் தீர்மானம் ऐसे எடுக்கிறார்கள் परमेश्वर के समूह से निर्णय लेते हैं தீர்மானத்தை அநேகர் உடைத்து और போடுகிறார்கள் इस निर्णय को बहुत लोग उसे तोड़ भी देते हैं கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கை மீறி போகிறார்கள் क्योंकि परमेश्वर के साथ जो बांधा हुआ वाचा का उल्लंघन करते हैं। நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும் போது எனக்கு ஒரு உபதேசகர் அம்மா கிளாஸ் நடத்திட்டு இருந்தாங்க जब मैं तीसरी कक्षा में पढ़ रही थी तब वो एक टीचर मेरी क्लास ले रही थी। அந்த உபதேசகர் அம்மா जो उपदेश देने वाली माँ था, அவங்க திடீர்னு அவங்களுக்கு கண்வலி வந்தது अचानक उनके आंखों में दर्द आया। கண்வலி வந்தா அது கண்வலி போறப்பல இல்ல वो जो आंख आता है वो आंख मींस वो दर्द जा ही नहीं रहा था। அவ கண்வலி போகாத காரணத்தினால அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் वो आंख की दर्द नहीं चाह रहा था इसलिए वो प्रार्थना करने शुरू किए। ஆண்டவரே இந்த கண்வலி வந்திருக்கு கண்வலி நீங்கே மாட்டேங்கிறது காரணம் என்ன हे परमेश्वर मुझे जो आंख आया है ये दर्द मुझे जा ही नहीं रहा है कि क्या है कारण। ஆண்டவர் அவளோடு சொன்னாரா तो परमेश्वर ने उनसे कहा நீ குறிப்பிட்ட அந்த இடத்துல ஒட்டப்பட்டிருந்த சினிமா போஸ்டரை நின்னு வாசித்த एक नियुक्त समय को दिखाकर उस जगह पर सिनेमा का जो पोस्टर था उसे तूने देखा। அந்த சினிமா போஸ்டர் நீ நின்னு படித்த उस सिनेमा पोस्टर को तू रुक कर पड़ी। அந்த காரணத்தினால தான் இந்த கண்வெளி நான் உனக்கு அனுமதித்தேன் उस कारण से ये आंख का जो दर्द है मैंने अनुमति किया है। உபதேசர் அம்மா ஆண்டவருடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்டு ஜெபித்த वो போது उपदेश जो देने वाली माँ परमेश्वर के सम्मुख में प्रार्थना की, கர்த்தருக்கு பூர்ண விடுதலை கொடுத்தார் परमेश्वर ने उसे तुरंत उसमें से छुटकारा दिया। ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள் जो हम कहते हैं कि हमने उद्धार पाया है, நாம் நடந்து போகும்போது வழிகளிலே இந்த போஸ்டர்கள் ஒட்டி இருப்பதை தற்செயலா நாம் பார்க்கிறோம் हम जो जब सड़कों में चलते समय जो पोस्टर को हमने ऐसे ही देखे होंगे, நாம் தற்செயலாய் பார்க்கிறது பாவம் அல்ல ऐसी अगर पहले नजर में देखना वो पाप नहीं है। அந்த தற்செயலாய் பார்க்கிறது முதல் பார்வை பாவம் அல்ல जो हम पहले नजरों में उसे देखते हैं वो पाप नहीं है। ஆனா தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இரண்டாம் தரம் பார்க்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறது பாவம் जो हम ये सोचते हैं कि मैं दोबारा उसे देखूंगा तो वो पाप है। சிலர் சொல்றாங்க कोई लोग ऐसे कहते हैं நான் காலேஜுக்கு நடந்து போயிட்டு இருந்தேன் मैं तो कॉलेज के लिए चल रही थी, அல்லது நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் मैं काम की ओर चल रही थी, குறிப்பிட்ட இந்த பிள்ளையை நான் பார்த்தேன் एक नियुक्त इस बच्ची को मैंने देखा था, எனக்கு அந்த பிள்ளையை பிடிச்சிட்டு वो बच्ची को बड़ा ही मैं पसंद किया, பிடிச்ச உடனே मैंने पसंद किया அந்த इसीलिए। பிள்ளை எத்தனை மணிக்கு எங்க போறா वो बच्ची वो लड़की कितने समय तक कहाँ जा रही है, எந்த ட்ரெயின்ல ஏறா कौन से ट्रेन में वो चढ़ती है, எல்லாம் பின்னாடியே நோட்டம் போட ஆரம்பிக்கிறார் सब पीछे की और ही उसके ऊपर ध्यान लगाते யோபு हैं। சொல்லுகிறா अय्यूब कहता है என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணுகிற நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது எப்படி क्या मैंने अपने आंखों से वाचा बांधा था कैसे मैं कि कोई और स्त्री को देखूंगा। தேவனுடைய பிள்ளைகள் முதல் பார்வை பாவம் அல்ல पहला नजर देखना पाप नहीं है, இரண்டாவது முறை திரும்ப பார்க்க வேண்டும் என்று உள்ளத்துல உண்டாகிற வாஞ்சையோடு தேடுறது பாவம் जो दूसरे बार देखना है कर जब हमारे मन में एक उत्साह होता है तो वो पाप है। இரண்டாவது ஒரு என்ன உள்ளத்துக்குள்ள எழும்பும் போது जब दूसरा देखना है ऐसा एक मन में उत्साह होते யோபுவை समय போல நீங்கள் சத்தமா சொல்லுங்க तब अय्यूब के समान हमें बोलना है, என் கண்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை பார்க்க கூடாது என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன் मेरा आंख परमेश्वर के अलावा किसी और को नहीं देखना है कर मैंने वाचा बांधा है। கண்ணோடு உடன்படிக்கை பண்ணினா जो आंखों के साथ मैंने जो वाचा बांधा है, இருதயத்தை இப்படிப்பட்ட நினைப்போடு வாழ்வது பாவம் मन में ऐसी इच्छाओं के साथ रहना ये पाप है। உடன்படிக்கை மீறக்கூடாது वाचा का उल्लंघन नहीं करना है। நீங்கள் என் உடன்படிக்கையை காத்து நடப்பீர்களேயானால் अगर मेरे वाचा की अगर तुम रक्षा कर चलोगे तो பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா सब இருப்பீர்கள் लोगों के बीच में तुम ही मेरे नीच दंड ठहरोगे। எகிப்து ஜனங்களுக்கு மத்தியிலே நான் செய்த அற்புதங்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் मिस्र देश में मैंने क्या क्या अद्भुत काम किया है तुमने देखा है। உங்களை நடத்தி வந்த பாதைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் मैं जिस प्रकार मैंने चला कर आया उससे भी तुम जानते हो। எல்லாவற்றையும் பார்த்தும் அறிந்தும் இருக்கிற நீங்கள் जो सब कुछ तुमने देखा है और माना है, என் வாக்கை கேட்டு என் உடன்படிக்கையை நீங்கள் கைக்கொள்வீர்களேயானால் अगर मेरे वचन को मानकर मेरे वाचा का पालन करोगे तो இது ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கு ये सब आशीर्वाद तुम्हें मिलेगा। தேவனுடைய பிள்ளைகள் நம் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள் इसलिए हम परमेश्वर के साथ वाचा तो बांधते हैं, பரிசுத்தவான்கள் உடன்படிக்கை பண்ணுகிறார்கள் पवित्र लोग वाचा बांधते हैं। சங்கீதம் 50வது அதிகாரத்தை 50வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம் भजन संगीता 50वां वचन में हम पढ़ते हैं, பலியினால் என்னோடு உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் जो बलि के द्वारा जो मेरे साथ वाचा बांधा है उन पवित्र लोगों को मेरे पास इकट्ठा करो। பரிசுத்தவான்கள் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள்
பண்ணுகிறார்கள் पवित्र लोग परमेश्वर से वाचा बांधते हैं, ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்ம அவருடைய உடன்படிக்கையை காத்து நடக்க வேண்டும் इसलिए हम उनकी वाचा की हमें रक्षा कर कर चलना है। வேதத்துல மல்கியா 2:14 வாசிக்கும் போது और पवित्र शास्त्र में मलाकी के दूसरा अध्याय तीसरे वचन में पढ़ते समय ஒரு புருஷன் மனைவியை குறித்து சொல்லும்போது वहाँ एक पति पत्नी के बारे में कहते हैं, உன் மனைவி வந்து உனக்கு தோழி என்று எழுதப்பட்டிருக்கிறது तेरा पत्नी तेरे लिए एक दोस्त है। மாத்திரமல்ல सिर्फ इतना ही नहीं है, உடன்படிக்கையின் மனைவி என்று எழுதப்பட்டிருக்கிறது तेरा वाचा बांधने वाली स्त्री है। உடன்படிக்கையின் மனைவி जो वाचा बांधी है वो स्त्री है, உடன்படிக்கை பண்ணுகிறார்கள் उनके साथ वाचा बांधते हैं। திருமணத்தின் போது தேவ சமூகத்தில் நின்று தேவ பரிசுத்தவான்கள் மத்தியிலே உடன்படிக்கை பண்ணுகிறார்கள் विवाह के समय पवित्र लोगों के बीच में परमेश्वर के सामने एक दूसरे से वाचा बांधते हैं। பரிசுத்தவான்களுக்கு முன்பாக தேவ சமூகத்திலே உடன்படிக்கை பண்ணாதபடி செய்யப்படுகிற திருமணம் எல்லாம் திருமணம் அல்ல जो परमेश्वर के सम्मुख में पवित्र लोगों के बीच में जो वाचा नहीं बांधते वो शादी ही नहीं है। தேவ சமூகத்தில் உடன்படிக்கை பண்ணுகிறவர்கள் वो परमेश्वर के सम्मुख में जो वाचा बांधते हैं, பண்ணும்போது உடன்படிக்கை பண்ணுகிறார்கள் वो जब कहते समय एक दूसरे से वाचा बांधते हैं, துன்பத்திலும் இன்பத்திலும் दुख में और सुख में, வாழ்விலும் தாழ்விலும் और नीचा हो ऊंचा हो, கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் भले कष्ट हो नष्ट हो, மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் मृत्यु जब तक हमें अलग नहीं करता है, பிறர் முகம் பார்க்காமல் दूसरे के चेहरा न देखते हुए, உனக்கே நான் மனைவியா இருப்பேன் உனக்கே நான் புருஷனா मैं இருப்பேன் तेरे लिए पत्नी होंगी, मैं तेरे लिए पति होगा। தேவ சமூகத்திலே மனைவிக்கு புருஷனுக்கு அவர் ஒருவருக்கு ஒருவர் உடன்படிக்கை பண்ணுகிறார்கள் परमेश्वर के सम्मुख में खड़े रहकर एक दूसरे से वाचा बांधते இந்த हैं। உடன்படிக்கையில எத்தனை பேர் உறுதியா இருக்கிறீர்கள் इस वाचा में कितने ही लोग उसमें सही से रहे, தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் எத்தனை பேர் உறுதியா இருக்கிறீர்கள் कितने लोग इसमें तुम सही से चल रहे हो। புருஷனார் கை நிறைய சம்பாதித்துக் கொண்டு போட்டால் உடன்படிக்கையில உறுதியா இருக்கிறார்கள் जब पति हाथ भरकर कमाई कर लाता है तो पत्नी बड़े खुशी से रहते हैं, எல்லாம் செழிப்பா இருக்கும்போது உடன்படிக்கையில உறுதியா இருக்கிறார்கள் बड़े सब कुछ आनंद के साथ रहते समय वाचा में बड़े स्थिर रहते हैं। வருமானம் குறையும் போது जब कमाई में कमी होती है, புருஷனார் வியாதிப்படும் போது जब भी पति बीमार होता है, இன்னைக்கு अनेक மனைவிமார்கள் தங்கள் உடன்படிக்கையை மறந்து போகிறார்கள் आज बहुत सारे पत्नी अपनी जो बातें हुए वाचा को भूल जाते இன்னைக்கு हैं। சகோதரர்கள் अनेகர் அப்படி சில காரியங்கள் வரும்போது உடன்படிக்கையை மறந்து जब போகிறார்கள் ऐसी भाइयों के साथ होते तो वो भी वाचा भूल जाते हैं। அல்லேலூயா हालेलुया। ஒரு சகோதரன் வந்தார் एक भाई मेरे पास आया, அவர் சொன்னார் उसने कहा, சிஸ்டர் எனக்கு ஊழியத்துக்கு அழைப்பு இருந்தது सिस्टर मुझे सेवा करने का बुलावट था, ஆனா எனக்கு ஊழி செய்யணும் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய சித்தத்தின்படி நான் ஊழி செய்ய ஒப்பு கொடுக்கல अगर परमेश्वर का मकसद के अनुसार मैंने सेवकाई के लिए अपने आप को नहीं सौंपा। எல்லாரும் சொன்னார்கள் सबने कहा, ஒரு ஊழியக்காரர் சொன்னார் एक सेवक ने मेरे से ऐसा कहा, எனக்கு பெரிய சபை இருக்கிறது मेरा तो बड़ा कलीसिया है, நீ என் பொண்ணை திருமணம் செய்து கொள் तू मेरे लड़की से शादी कर ले, எனக்கு பிறகு இந்த சபையெல்லாம் உன் கையில தந்துடுறேன் நீ ஊழியத்தை பார்த்துக்கொள் मेरे बाद मेरा कलीसिया को मैं तेरे हाथ में दे दूंगा, ये सेवकाई को तू संभाल लेना। இவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் तो इसके अंदर बड़ा ही आनंद हुआ। நம்ம கையில இவ்வளவு பெரிய சபையை ஒப்படைக்கிறார்கள் पर ये लोग तो मुझे मेरे हाथ में इतना बड़ा सेवकाई को मेरे हाथ में सौंप रहे हैं। திருமணத்துக்கு சம்மதித்தார் तो उसने शादी के लिए हाँ कह दिया, தேவனுடைய சித்தத்தின்படி அல்ல परमेश्वर के मकसद के अनुसार नहीं, தன்னுடைய விருப்பத்தின்படி उसे சம்மதித்தார் अपने चाहत के अनुसार सौंप दिया। அந்த கடந்த நாட்கள் என்னை பார்க்கும்போது சொன்னா पिछले दिनों में जब मेरे से मिला तब ने उसने ऐसा कहा, சிஸ்டர் நான் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கவில்லை सिस्टर जी मैंने परमेश्वर से कोई योजना नहीं मांगा, என்னுடைய விருப்பத்தின்படி மற்றவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து मैंने अपने मकसद के अनुसार मेरे चाहत के अनुसार दूसरों की बातों को सुनकर திருமணத்துக்கு ஒப்பு கொடுத்தேன் शादी के लिए मैंने हाँ कह दिया। என் மனைவி ஒரு நாள் வீட்டுல வேலை பார்க்க மாட்டேங்கிறா मेरी पत्नी एक दिन भी घर पर काम नहीं करती है, ஒரு நாள் வீட்டுல வேலை பார்க்க மாட்டேங்கிறா घर का काम वो करती ही नहीं है। ரெண்டு பிள்ளைகள் இருக்கு எனக்கு मेरे पास 2 बच्चे हैं हमारा, ரெண்டு பிள்ளையும் அவ கூட்டி கொண்டு அவங்க அம்மா வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கிறா ये दोनों बच्चों को लेकर अपने माँ के घर में बैठी रहती என்ன है। செய்வது क्या करना है, அவளை வச்சு நான் ஊழி செய்ய முடியாது उसको रखकर मुझे सेवा नहीं कर पाऊंगा, அதனால அவங்க அம்மா வீட்டுல போய் ஒரு மாசத்துக்கு ஒருக்க 2 மாசத்துக்கு போய் பார்த்துட்டு வர்றேன் इसलिए मैं अपने उसके माँ के घर पर 1 महीने या 2 महीने के बाद देख देख कर आता हूँ। उसने कहा, கல்யாணம் முடியாத சன்னியாசி நீங்கள் तुम எல்லாம் तो शादी किया बिना सन्यासी है, கல்யாணம் முடிஞ்சும் சன்னியாசியை தான் வாழ்றேன் और मैं तो शादी कर कर सन्यास के अनुसार जी रहा हूँ, உடன்படிக்கை மீறி போடுகிறார்கள் क्योंकि वाचा का उल्लंघन करते हैं। புருஷனோடு செய்த உடன்படிக்கை மீறி பிள்ளைகளை அழைத்து கொண்டு தாய் வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கிறார் पति का जो वाचा है उस उल्लंघन कर कर पति से अलग होकर अपने माँ के घर पर बैठते हैं। உடன்படிக்கை மீறுவது பாவம் वाचा का उल्लंघन करना पाप है, உடன்படிக்கை மீறுவது பாவம் वाचा का उल्लंघन करना पाप है। தேவனுடைய பிள்ளைகள் உடன்படிக்கை மீறுகிறவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான்
போவார். जो वाचा का उल्लंघन करता है वो अपने लोगों के बीच में न रहते हुए वो नष्ट होएगा. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? परमेश्वर हमसे क्या चाहत रखता है? என் ஜனங்கள் என் வார்த்தையை கேட்டு मेरे लोग मेरे बातों को मानकर என் உடன்படிக்கை அவர்கள் கைக்கொள்ள வேண்டும். और वाचा का पालन करना है. உடன்படிக்கையை கைக்கொண்டால் தேவனுடைய பிள்ளைகள் சகல ஜாதிகளில் நாமே அவருக்கு சொந்த ஜனமாய் अगर वो लोग இருப்போம். मेरे वाचा को पालन करेंगे तो सब लोगों के बीच में वो मेरे नीच दंड ठहरेंगे. இன்னைக்கு எந்தெந்த காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகள் உடன்படிக்கை மறந்து हम போகிறாங்க. किन किन बातों में आज वो वाचा को हम भूल गए हैं. ஆண்டுடைய பிள்ளைகள் ஞானஸ்நானத்தின் மூலமாய் கர்த்தருடைய கரத்தை பிடிக்கிறார். हम बपतिस्मा के द्वारा परमेश्वर के हाथों को हम थामते हैं. ஞானஸ்நானம் எடுக்கும்போது जब हम बपतिस्मा लेते समय கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். परमेश्वर के साथ हम वाचा बांधते हैं. அந்த உடன்படிக்கை பண்ணும்போது जब वो वाचा बांधते समय கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, परमेश्वर के सेवक लोग ऐसे कहते हैं, மரண பரியந்தம் உண்மையாயிரு, मृत्यु तक तू सच्चाई से रहना, அப்பொழுது ஜீவகடத்தை நீ பெற்றுக் கொள்ளுவாய். तभी तुझे जीवन की मुकुट तुझे मिलेगा. ஞானஸ்நானத்தின் மூலமாய் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுகிறவர்கள் जो बपतिस्मा के द्वारा परमेश्वर के साथ जो वाचा बांधते हैं, மரண பரியந்தம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். मृत्यु तक हम परमेश्वर के साथ सच्चाई के साथ जीना है. கர்த்தரோடு பண்ண உடன்படிக்கை மரண பரியந்தம் காத்துக்கொள்ள வேண்டும். परमेश्वर के साथ जो बांधा वो वाचा को मृत्यु तक उसे हमें संभाल कर रखना है. நம்ம எப்படி இருக்கிறோம்? हम कैसे हैं? கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணினோம். हम परमेश्वर के साथ तो वाचा बांधा है. ஒரு சகோதரன் ஞானஸ்நானம் எடுக்க போனாரா, एक भाई ने बपतिस्मा लेने गया, தண்ணி உள்ள முங்கணும். पानी के अंदर अभी डूबना ही था. தண்ணி உள்ள முங்குன்னு சொன்னா முங்க மாட்டேங்கிறாரு. पानी के अंदर डूब गया है तो डूब ही नहीं रहा था. ஒரு கையை மட்டும் தூக்கி வச்சுக்கிட்டே முக்குறாரு. उसने अपना एक हाथ उठाकर रखकर डूब रहा है. பாஸ்டர் எவ்வளவுதான் முக்க முடியும்? पास्टर कितना ही उसको डुबा सकते थे. அவர் முங்குனாதான் முங்கும். भले वो डूबेगा, இவரு கையை தூக்கி வச்சு நிக்கிறாரு, பாஸ்டர் முக்கி முக்கி பார்க்கறாரு, முங்க परंतु மாட்டேங்குது. ये तो अपना हाथ ऊपर उठाकर रखा है, नीचे उसको दबाने पर भी डूब नहीं रहा है. பாஸ்டர் கேட்ட, पास्टर ने उससे पूछा, ஏன் உன் கையை தூக்கி வச்சிருக்கிற? क्यों तूने अपने हाथों को ऊपर रखा है? ஐயா, நான் ஞானஸ்நானம் எடுத்தால் अगर मैंने बपतिस्मा लिया हो तो கர்த்தரோடு நான் உடன்படிக்கை பண்ண பிறகு परमेश्वर के साथ वाचा बांधने के बाद அவருடைய உடன்படிக்கையை நான் மீறக்கூடாது. उसकी वाचा का मुझे उल्लंघन नहीं करना है. ஆனால் எனக்குள்ள ஒரு காரியம் இருக்கிறது. परंतु मेरे अंदर एक बातें हैं. எனக்கு விரோதமாய் துன்பப்படுத்தினவர் ஒருவர் இருக்கிறார். मेरे विरुद्ध जो मुझे दुख पहुंचाए एक इंसान है. நான் அவனை கொல்லணும். मुझे उसे मारना है. நான் அவனை கொல்லணும். उसे मुझे मारना है. அவனை கொல்லாம விட மாட்டேன். उसे मारा बिना मैं नहीं छोड़ूंगा. அதனால தான் கையை தூக்கி வச்சிருக்கிறேன். इसलिए मैंने अपने एक हाथ मैंने ऊपर उठाकर रखा है. கையையும் சேர்த்து முக்கிட்டு அந்த கையை அவனை கொலை செய்ய முடியாது. अगर मैं हाथों को भी अगर डुबा दूंगा तो मैं उसे मार नहीं पाऊंगा. அதனால அந்த கையை தூக்கி வச்சிருக்கேன்னு சொன்னார். इसलिए मैंने अपना हाथ को ऊपर उठाकर रखा है. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுகிறவர்கள் जो परमेश्वर के साथ वाचा बांधते हैं, மரண பரியந்தம் அந்த உடன்படிக்கையை காத்துக்கொள்ள வேண்டும். हमें मृत्यु तक उसकी वाचा को हमें संभाल कर रखना இன்னைக்கு है. கிறிஸ்துவோடு கூட ஞானஸ்நானத்தின் மூலமாய் உடன்படிக்கை செய்த தேவனுடைய பிள்ளைகள் जो मसीह के साथ हम जो बपतिस्मा लेकर वाचा बांधते हैं, எத்தனை பேர் உடன்படிக்கையை காத்து நடக்கிறீர்கள்? कितने लोग इस वाचा को हम संभाल कर चल रहे हैं. எத்தனை பேர் உடன்படிக்கை மீறாமல் இருக்கிறீர்கள்? कितने लोग इस वाचा का उल्लंघन नहीं कर रहे हैं. தேவனுடைய பிள்ளைகள் நம்மை நம்ம ஆராய்ந்து பார்க்க हमें வேண்டும். अपने आप को जांच कर देखना है. ஒரு சகோதரி சொன்னார்கள், एक बहन ने ऐसा कहा, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு சென்னில இழுத்துடலாமான்னு தெரியுது. मुझे ऐसा गुस्सा आ रहा है कि मैं उसके कान के नीचे एक बजा दूं. ஆனா என்ன செய்ய, ஞானஸ்நானம் எடுத்துட்டேனே, अब मैं क्या करूंगी? मैंने तो बपतिस्मा लिया है. இந்த கையை நான் நீட்ட முடியாது. ये हाथ को मैं आगे नहीं बढ़ा पाऊंगी. நான் ஞானஸ்நானம் எடுத்ததுனால என் கையை நீட்ட முடியாது. मैंने बपतिस्मा लिया इसलिए मैं अपने हाथों को आगे नहीं बढ़ा पाऊंगी. இல்லன்னா நான் சென்னில இழுத்துருவேன் அப்படின்னா. नहीं तो मैं उसकी कान के नीचे बजा देती थी. தேவனுடைய பிள்ளைகள் இழுப்பதல்ல, ऐसा बजाना नहीं. இருதயத்துக்குள்ள நினைக்கிறோம் பத்தியா, हम मन में जो सोचते हैं ना, இழுக்கணும் நம்ம நினைக்கிறோம் இல்ல, हम ऐसा सोचते हैं ना कि उसको मारना है, அதுவே பாவம். वही पाप है. தேவனுடைய பிள்ளைகளிடம் கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிறோம். हम मसीह के अंदर मरे हुए हैं. கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானத்தின் மூலமாய் கிறிஸ்துவுக்குள் மரித்து हम मसीह में बपतिस्मा लेकर उसके अंदर मर कर அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். हम उसके साथ जिलाए जाते हैं. பாவத்துக்கு மரித்து हम पाप के लिए मरकर நீதிக்கு हम பிழைத்திருக்கிறோம். धर्म के लिए जी रहे हैं. இப்படிப்பட்டவர்கள் தங்கள் சரீரத்தின் அவயவங்கள் ஒவ்வொன்றையும் ऐसे लोग अपने शरीर के एक एक अंगों को நீதியின் ஆயுதமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். धर्म के अनुसार हमें उसके हाथों में हमें सौंपना है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, என் வாக்கை நீங்கள் கேட்டு तुम मेरे बातों को मानकर என் உடன்படிக்கையை நீங்கள் கைக்கொள்வீர்களானால் अगर मेरे वाचा को पालन करोगे तो நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். मेरे नीच दंड ठहरोगे. தேவனுடைய பிள்ளைகள் வேதத்திலே
வாசிக்கிறோம் जब हम शास्त्र में पढ़ते समय இந்த உடன்படிக்கை பற்றி சில காரியங்கள் வேதத்தில் इस எழுதப்பட்டிருக்கிறது वाचा के बारे में बहुत सारे लिखा है। வேதத்தில் சொல்லப்படும் போது जब शास्त्र में लिखते समय கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை परमेश्वर ऐसा कहता है, ஓய்வு நாளை நீங்கள் ஆசரிக்க வேண்டும் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் पीढ़ी पीढ़ी तक तुम्हें विश्राम दिन को मानना है। நீங்கள் யாத்திராகமம் 31வது அதிகாரத்தை வீட்டில் போய் வாசியுங்கள் निर्गमन के 21वां अध्याय तुम घर पर जाके पढ़ना। தலைமுறை தோறும் நீங்கள் ஓய்வு நாளை விசேஷமாய் ஆசரிக்க पीढ़ी வேண்டும் पीढ़ी तक विश्राम दिन को तुम्हें मानना है। இந்த ஓய்வு நாள் என்பது கர்த்தருக்கு பரிசுத்தமான ஒரு நாள் ये विश्राम दिन जो कहलाता है परमेश्वर के लिए पवित्र दिन है। அந்த ஓய்வு நாளை நீங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்க கூடாது इस पवित्र दिन को तुम्हें उसे बिगाड़ना नहीं है என்று சொல்லி ऐसा बोलकर சீனாய் மலையிலே கர்த்தர் மோசேயோடு பேசுகிறார் सीनाई पर्वत में परमेश्वर मूसा के साथ बातें कर रहा है। மோசேயோடு கூட பேசி முடித்து मूसा के साथ बातें होने पर 2 கற்பலகையை வாங்கி 2 आज्ञाओं को देकर அதிலே சாட்சியின் பிரமாணங்கள் 2 கற்பலகைகளை எழுதுகிறார் अपने गवाहियों के सारे बातों को उस पर लिखता है। தேவன் தம்முடைய கரத்தினால் எழுதின கற்பலகைகளை மோசேயுக்கு கொடுத்தார் परमेश्वर ने अपने हाथों के द्वारा लिखा हुआ उस बातों को मूसा के हाथों में देता है। தன்னுடைய கரத்தினால் எழுதப்பட்ட கற்பலகையை மோசேயின் கரத்திலே கொடுப்பதற்கு முன்பு जो अपने हाथों से लिखकर मूसा के हाथ में देने से पहले மோசேயிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார் मूसा के पास परमेश्वर कहता है, இஸ்ரவேல் ஜனங்கள் தலைமுறை தேவரும் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் इस्राएल लोग पीढ़ी पीढ़ी तक विश्राम दिन को बड़े पवित्रता के साथ लेना है। ஏனென்றால் இந்த ஓய்வு நாள் கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள் क्योंकि ये विश्राम दिन परमेश्वर का पवित्र दिन है। இந்த பரிசுத்த நாளை நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்க கூடாது इस पवित्र दिन को तुम्हें बिगाड़ना नहीं है। இது நான் ஜனங்களோடு பண்ணுகிற நித்திய உடன்படிக்கை என்று ये சொல்லுகிறேன் मैं लोगों के साथ बांधने वाला एक अधिक वाचा है। அல்லேலூயா हालेलुया। ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் தலைமுறையாய் நீங்கள் அனுசரிக்க வேண்டும் என்பது கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு பண்ணுகிற நித்திய உடன்படிக்கை ये विश्राम दिन को मानना है, पवित्र दिन को अपने पीढ़ी पीढ़ी से उसे लगातार मानना है कर परमेश्वर का ये वाचा है। அப்ப தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மோடு பண்ணுகிற உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை जो परमेश्वर हमसे बांधता है अनंत काल तक का वाचा है। இந்த உடன்படிக்கை தேவனுடைய பிள்ளைகள் மீற கூடாது इस वाचा का हमें उल्लंघन नहीं करना है, உடன்படிக்கை மீறுகிறவர்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவார்கள் क्योंकि जो भी वाचा का उल्लंघन करता है वो लोगों के बीच में न रहते हुए नष्ट हो पाएगा। தேவனுடைய பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுத்த விசுவாசிகளுக்கு சொல்லுகிற காரியம் जो बपतिस्मा लिए हैं उन विश्वासियों को कहलाने वाली बातें हैं। விசுவாசிகள் தேவனுடைய சமூகத்தை நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும் विश्वासियों परमेश्वर के उपस्थिति को तुम्हें चाहना है। வேதத்தில் வாசிப்பீர்களானால் अगर शास्त्र में तुम पढ़ोगे तो யாத்திராகமம் 34வது அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லுகிறார் निर्गमन के 34 में वचनों में कहता है, இதோ நான் ஒரு புதிய உடன்படிக்கையை உங்களுக்கு முன்பு பண்ணுகிறேன் मैंने तो तुम्हारे लिए एक नया वाचा बांधता हूँ। பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயமான கிரியைகளை உங்கள் மத்தியிலே நான் நடப்பிப்பேன் पृथ्वी भर में जो नहीं हुआ है उसने बड़े आश्चर्य कामों को तुम्हारे बीच में करूंगा। ஆண்டவர் சொல்லுகிறார் परमेश्वर कहता है, மத்தியிலே நான் அதிசயங்களை நடப்பிப்பேன் तुम्हारे बीच में मैं अचंभित कार्य को करूंगा। பூமி எங்கும் நடைபெறாத அற்புதங்களை உன் மத்தியிலே செய்வேன் पृथ्वी भर जो नहीं हुआ है उन बातों को मैं तुम्हारे बीच में कराऊंगा। ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன परंतु तुम्हें क्या करना है, நீ போய் சேருகிற தேசத்திலே जो तुम्हें मिलने वाले उस देशों में அந்த தேசத்தின் குடிகளோடு கூட நீ உடன்படிக்கை செய்ய கூடாது उन देशों में रहने वाले लोगों के साथ वाचा नहीं बांधना। நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு கூட நீ உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு तू जिस देश में जा रहा है उन देशों के लोगों के साथ वाचा नहीं बांधना। நீ அப்படி அந்த ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணுவாயானால் अगर तू उन लोगों के साथ उन्हें वाचा बांध भी लिया तो அது உன் கண்களுக்கு உனக்கு கண்ணியா இருக்கும் என்று वो சொல்லுகிறார் तेरे लिए जाल ठहरेगा। அல்லேலூயா हालेलुया। அந்த தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணுவாயானால் अगर तू उन देश के लोगों के साथ अगर वाचा बांधेगा तो அவர்கள் உன்னை தங்களுடைய தெய்வத்தை வணங்கும்படியாய் அழைத்து கொண்டு போவார்கள் वो अपने देवताओं को दंडवत करने के लिए ले जाएंगे நீ அவர்களோடு கூட சோரம் போய் விடுவாய் और तो उनका पीछा कर लेगा। நீ அவர்கள் சாப்பிடுறதுல நீ சாப்பிடக்கூடாது वो जो खाएंगे वो भी तू खाएगा। ஆனபடினால உன்னுடைய வாழ்க்கை சோரம் போய் விடு इसलिए तेरा जीवन बड़ा ही उदासी हो जाएगा। ஆனபடினால நீ போய் சேருகிற
தேசத்தின் குடிகளோடு கூட நீ உடன்படிக்கை பண்ணாதே. इसीलिए तू जिस देश में जा रहा है उन देश के लोगों के साथ वाचा नहीं बांधना। அவர்கள் போய் சேருகிற தேசம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். जो देश मिल रहा है वो परमेश्वर के द्वारा वायदा किया हुआ देश है। அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாக जो परमेश्वर ने दिया हुआ देश में जब प्रवेश करने से पहले 7 விதமான ஜாதிகள் அங்கே இருக்கிறார்கள். वहाँ 7 लोगों के 7 प्रकार के जाति लोग वहाँ रहते ஆண்டவர் हैं। சொல்கிறார் இவர்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜனங்கள். ये लोग सब परमेश्वर को अप्रिय करने वाले लोग हैं। அவர்கள் எல்லாம் மெய் தேவனாகிய கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள். पर ये सच्चाई परमेश्वर को न दंडवत करते हुए देवताओं को दंडवत करने वाले लोग हैं। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் சொல்கிறார் परमेश्वर कहता है நீ சுதந்தரிக்க போகிற தேசத்திலே जो तुम स्वतंत्र करने वाले उन देशों में அங்கே இருக்கிற தேசத்தின் குடிகளோடு கூட நீ உடன்படிக்கை பண்ண வேண்டாம். वहाँ के देश के लोगों के साथ वाचा नहीं बांधना। அவர்களோடு கூட நீ ஆணையிட்டுக் கொள்ள வேண்டாம். तो उनके साथ रहना नहीं। அப்படி நீ செய்வாயானா अगर तू वैसा करेगा तो அவர்களோடு நீ சேர நேரிடு. वैसे ही उनके साथ मिलने के लिए हो जाएगा। அவர்கள் மத்தியிலிருந்து பெண் கொண்டு பெண் கொடுக்க நேரிடு. तो उनके लिए लड़की देकर लड़का देना होगा। அவர்கள் உன்னை சோரம் போக பண்ணி விடுவார்கள். वो तुझे पीछा करने ले जाएंगे। அவர்கள் அப்பம் புசிக்கிற இடத்தில் நீயும் போய் அப்பம் புசிக்க நேரிடு. वो जहाँ जिस जगह पर रोटी खाएंगे उसी जगह पर तुझे भी रोटी खाना पड़ेगा। அதனால நீ அந்த தேசத்து ஜனங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணாதே. इसीलिए वैसे लोगों के पास जो जाकर वाचा न बांधना। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை சொல்லிவிட்டு சொல்லுகிறார். परमेश्वर ने ये बोलकर ऐसा कहता है நேற்று நீங்கள் வாசிப்பீர்களேயானால் जब तुम शास्त्र में पढ़ेंगे அவ சொல்லப்பட்டிருக்கிறது ऐसा लिखा है யாத்திரா 37வது அதிகாரம் 34வது அதிகாரம் அப்படி 27வது வசனம் வாசியுங்கள். निर्गमन के पुस्तक 34 अध्याय மோசேயை நோக்கி, இந்த வார்த்தைகளை நீ எழுது, இந்த வார்த்தைகளின்படியே உன்னோடு இஸ்ரவேலோடும் உடன்படிக்கை பண்ணினேன் என்றார். மோசேயை நோக்கி मूसा को देखकर இந்த வார்த்தைகளை நீ எழுது. ये वचन को लिख ले। இந்த வார்த்தைகளின்படியே ये वचन के अनुसार உன்னோடும் இஸ்ரவேலரோடும் உடன்படிக்கை பண்ணினேன் என்றார். मैंने तेरे और इस्राएल के साथ वाचा बांधी है। எந்த வார்த்தைகளோடு உடன்படிக்கை பண்ணினார்? किस वचन को लेकर उसने वाचा बांधा? தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் வாசிப்பீர்களேயானால் जब तुम शास्त्र में पढ़ोगे அந்த தேசத்தின் குடிகளோடு கூட நீ உடன்படிக்கை பண்ண வேண்டாம். उन देश के लोगों के साथ तू वाचा नहीं बांधना। அவர்கள் குமாரத்திகள் உனக்கு உன் குமாரனுக்கு பெண்ணை கொள்ள வேண்டாம். उनके बेटी को अपने लड़के से शादी नहीं करवाना। வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உனக்கு உண்டாக்க வேண்டாம். जो बनाए गए मूर्तियों को तुझे नहीं चाहिए। கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை परमेश्वर कहता है கர்ப்பம் திறந்து பிறக்கிற யாவும் உன் ஆடு மாடுகள் கழுதைகள் எல்லாம் கர்த்தருடையது. जो भेड़ बकरी के द्वारा होने वाले सारे बच्चे परमेश्वर के हैं। உன் கழுதையை மீட்டுக் கொள்ள வேண்டுமானால் अगर तेरे गधे को छुटकारा देना है तो கழுதையின் தலையீற்றுக்கு பதிலாக उस गधे के जो सिर के बदले ஒரு ஆட்டுக்குட்டியை செலுத்தி அதை மீட்டுக் கொள்ள வேண்டும். एक भेड़ बकरी को देकर उसे छुड़ाना है। உன் பிள்ளைகளில் முதற் பேரானவைகள் எல்லாம் மீட்டுக் கொள்ளப்பட வேண்டும். और तेरे सारे पहलौठा को तुझे छुड़ा कर रहना है। பெருங்கையோட நீ என் சன்னிதானத்தில் வரக்கூடாது. तू काली हाथ के साथ अपने परमेश्वर के भवन में नहीं आना। 6 நாள் வேலை செய். 6 दिन तू परिश्रम करना 7ஆம் நாள்ல நீ ஓய்ந்திரு. परंतु 7वें दिन को विश्राम करना। விதைப்பு காலத்திலும் அறுப்பு காலத்திலும் நீ ஓய்ந்திரு. हल जोतने और लवने के समय में भी विश्राम करना। கோதுமை அறுப்பின் காலத்துல जब तुम जोतते समय முதற் பலனை கர்த்தருக்கு செலுத்தி. जब तू गहू काटने के समय परमेश्वर को पहला स्थान दे। இது பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் மோசேயோடு சொன்ன வார்த்தைகள். ये सब चुनाव नियम में परमेश्वर ने लोगों से कहा था। பழைய ஏற்பாட்டுல மோசேயோடு கர்த்தர் சொன்ன வார்த்தைகள். ये चुनाव नियम में परमेश्वर ने मूसा के द्वारा लोगों के लिए कहा था। உன் நிலத்தில் விளைகிற எல்லாவற்றிலும் முதற் பலனை கர்த்தருக்கு கொண்டு செலுத்தி. तेरे जमीन में जो भी उगेगा उसका पहला भाग परमेश्वर को देना। இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் மோசேயோடு பேசி நீ ஜனங்களிடத்துல இவைகளை எல்லாம் சொல்லி. ये परमेश्वर ने मूसा को लोगों से बताने के लिए ये सब बातें कहा था। இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லிவிட்டு தான் கர்த்தர் சொல்லுகிறார். ये बातों को सब कहकर परमेश्वर कहता है இந்த வார்த்தைகளை நீ எழுதி ये वचन को लिख ले। இந்த வார்த்தைகளின்படி உன்னோடும் இஸ்ரவேல் மக்களோடும் நான் உடன்படிக்கை பண்ணினேன் என்று சொல்லுகிறார். इन्हीं वचन के अनुसार मैंने तेरे और इस्राएल के साथ वाचा बांधी है। எந்த வார்த்தைகளினால்? कौन से वचन के द्वारा? நீ போய் சேருகிற தேசத்தின் மக்களோடு நீ உடன்படிக்கை பண்ணாத. तू जिस देश पर जा रहा है उन लोगों के साथ वाचा न बांधना। அந்த மக்கள் மத்தியிலிருந்து உன் பையனுக்கு பெண் எடுக்காத. उन लोगों के साथ अपने लड़के के लिए लड़की न लेना। ஒவ்வொரு வருஷமும் அறுப்பு கால பண்டிகை சேர்ப்பு கால பண்டிகை நீ செலுத்தி. हर एक साल का जो पहला लवने का और जोतने का विश्राम मनाना। ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நீ ஆசரி. और विश्राम का दिन को तू परिश्रम कर विश्राम करना। முதற் பலனை கர்த்தருக்கு கொண்டு போய் செலுத்தி. और पहला भाग को तू परमेश्वर के हाथों में देना। கர்ப்பம்
எதுவா இருந்தாலும், गर्भ से निकलने वाले कोई भी पहला बच्चा क्यों ना हो, ஆணா இருந்தாலும் கழுதையா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும், अगर भेड़ क्यों ना हो, बकरी क्यों ना हो या बच्चे क्यों ना हो, முதற் பலன் என்னுடையவைகள். पहलौठा मेरा है। அவைகளை நீ உனக்கென்று மீட்டுக் கொள்ள வேண்டுமானால், अगर वो तेरे लिए चाहिए हो तो அவைகளின் கிரயத்தை செலுத்தி அதை உனக்கென்று மீட்டுக்கொள். उसका रकम चुकाकर उसे छुड़ा लेना। இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல கத்த சொன்ன வார்த்தை. ये सब चुनाव नियम में परमेश्वर ने कहा गया हुआ बातें हैं। ஒரு சகோதரி ரட்சிக்கப்பட்டார்கள். एक बहन उद्धार पाई, அவங்க தகப்பனார் பெந்தேகோஸ்து அனுபவத்துக்கு தூரம் புறம்பானவர். परंतु उसका पिताजी बेंदेकोस इस रीति से जो थोड़ा पीछे हटा था। அது வாலிப சகோதரி ரட்சிக்கப்பட்டார். जवान बेटी उद्धार पाई, அவங்க அம்மா நல்ல விசுவாசத்துல உறுதியா இருந்தவர்கள். उनकी माँ बड़ा विश्वास में स्थिर थी, அவங்க அப்பா கிறிஸ்டியன் தான், ஆனா பெந்தேகோஸ் அவர்களுக்கு பிடிக்காது. परंतु उसका पिताजी मसीह था, परंतु बेंदेकोस लोग नहीं पसंद। அந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்டார். वो लड़की उद्धार पाई, ரட்சிக்கப்பட்ட அந்த நேரத்துல जब उद्धार पाई उसी समय में அவளுக்குள்ள நகையின் மீது கர்த்தர் வெறுப்பை கொடுத்தார். परमेश्वर ने उसको एक गहना पहनने में एक ये दिया। அவள் வீட்டுக்கு போக மனம் இல்ல. उसको घर पर जाने का मन नहीं, காத்துல கிடந்த கம்மல கலத்தி உண்டியல் பெட்டியில போட்டு போயிட்டா. क्योंकि उसने अपने कान का जो था उसने दान के पेटी में डालकर चली गई। அவளுக்கு வீட்டுக்கு போக மனம் இல்ல. उसको घर पर जाने का ही मन नहीं था। அம்மா பாக்குறாங்க, माँ देख रही है, பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கா. बच्ची उद्धार पाई है, அவளுக்குள்ள வெறுப்பு உண்டா இருக்கிறது. उसके अंदर एक नफरत आया है। அவங்க சந்தோஷப்பட்டார்கள். वो बड़ा ही आनंद हुए। ஆனா அப்பா வந்தாருன்னா வீட்டுக்கு பயங்கர பிரச்சனை ஆயி போகுது. अगर पिताजी को मालूम हो तो बड़ा ही दुख होगा। அதனால என்ன செய்ய? इसलिए क्या करना அந்த है, பெண் அந்த பிள்ளையுடைய தாயார் சபைக்கு வந்தார்கள். वो बच्ची की माँ परमेश्वर के भवन में आई। அவங்க சொன்னார்கள், उन्होंने कहा இவளுக்குள்ள ரட்சிப்பு உண்டா இருக்கிறது. इसके अंदर तो उद्धार हुआ है, ஆனா குடும்பத்தின் சூழ்நிலை இப்படி இல்ல. परंतु परिवार का परिस्थिति ऐसा नहीं है, வீட்டுக்குள்ள கலகத்தை நான் விரும்பவில்லை. और परिवार में दुख संकट को मैं नहीं चाहती हूँ। ஆனால் இவள் கர்த்தருக்கென்று கொடுத்ததை इसने परमेश्वर को जो दिया है நான் மீட்க விரும்புகிறேன். मैं उसे छुड़ाना चाहती हूँ। அந்த கம்பல் எவ்வளவு விலை பெறுமோ, जो कान का कितना रकम होगा, அதுக்கு இரட்டத்தனையான பணத்தை கொடுத்து मैं उसका दुगना कीमत देकर காணிக்கை பெட்டியில் இருந்த கம்மலை எடுத்து கொண்டு போயிட்டார்கள். जो दान के पेटी में गिरा था वो उस कान का उन्होंने निकाल कर लेकर அதனால गए। தான் அங்க கர்த்தர் சொல்லுகிறார், इसलिए परमेश्वर कहता है, உன் கழுதையை நீ மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், अगर तुझे तेरे गधे को छुड़ाना है तो ஒரு ஆட்டுக்குட்டியை நீ அதுக்காக செலுத்தி கழுதையை மீட்டுக்கொள். इसलिए उसके बदले मेमना को देकर उसे छुड़ा लेना। கர்ப்பத்திலிருந்து பிறக்கிற உன் பிள்ளைகள் முதற் பேரான அத்தனையும் கர்த்தருக்கு. जो गर्भ से निकलने वाले सारा पहलौठा परमेश्वर का है। அதை உனக்கென்று மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், अगर वो तेरे लिए छुड़ाना है तो அதுக்குரிய கிரயத்தை கொடுத்து உனக்கென்று மீட்டுக்கொள். उसका रकम देकर उसे छुड़ा लेना है। இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ये सब बातों को कहकर இவைகளை நீ எழுதி, इसे तू लिख कर रख। இது நான் இஸ்ரவேல் ஜனங்களோடு உன்னோடு பண்ணுகிற நித்திய உடன்படிக்கை. मैंने तेरे और इजराइल के साथ बांधा हुआ वाचा है। நித்திய உடன்படிக்கை. ये वाचा है, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். परमेश्वर ने भी हमारे साथ वाचा बांधा है। இதைத்தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் வாசிக்கிறோம். इसी को ही हम नया नियम में पढ़ते हैं। ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் जो उद्धार पाए हुए परमेश्वर के लोग அவிசுவாசிகளோடு சம்பந்தங்களுக்கு கூடாது. अविश्वासियों के साथ हमें संबंध नहीं रखना है। விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஐக்கியம் இல்லை. विश्वासी और अविश्वासी का कोई भी संगति नहीं है। விசுவாசி அவிசுவாசியான பெண்ணை நீங்கள் திருமணம் செய்ய கூடாது. विश्वासी अविश्वासियों के पास लड़की नहीं लेना है। ஆண்டவருடைய பிள்ளைகள் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர். परमेश्वर हमारे हृदय को जांचने वाला परमेश्वर है। கடந்த நாட்கள்ல ஒரு பெண் வீட்டை पिछले दिनों में एक लड़की के घर वाले திருமணம் செய்ய வேண்டும் என்று பிரயாசப்பட்டார்கள். शादी कराना है करके वो प्रयास उठाए। அவர்கள் சொன்னார்கள், பிள்ளைக்கு பையனை பாருங்கன்னு. उन्होंने तो कहा था कि बच्ची के लिए लड़का देखो। நானும் அவங்க ரொம்ப நல்ல பெந்தேகோஸ் அனுபவத்துல உள்ளவங்க. मैंने भी ये सोचा कि वो भी बेंदेकोस रीति में रहने वाले लोग हैं, அதனால 2-3 இடத்துல பார்த்தோம். इसलिए मैंने भी 2-3 जगह में देखा। நான் மட்டும் இல்ல, மற்ற சிஸ்டர்ஸ் மாரும் தேடினாங்க. मैंने सिर्फ नहीं बाकी के सिस्टर्स लोग भी ढूंढे। எல்லாரும் பார்த்து சொல்லும்போது सबने ऐसी बातें कहा, ஒன்றுக்கும் அவங்க சம்மதம் தெரிவிக்கல. वो किसी बातों के लिए उन्होंने सम्मत नहीं बोला। சொன்னாங்க பாருங்கன்னு. उन्होंने तो कहा था देखो, ஆனா பார்த்து சொல்லும்போது அவங்க சம்மதம் தெரிவிக்கல. जब हम देखकर बताते समय किसी बातों को वो हाँ नहीं कहते हैं। கடைசியில் நடந்த சம்பவம் என்ன? परंतु क्या हुआ, பிள்ளைக்கு நகையை போட்டு கட்டி கொடுத்துட்டாங்க. बच्ची को गहना डालकर उन्होंने शादी करवा दिया। அவங்க கேட்கப்போ சொல்றாங்க, तब उन्होंने पूछते समय ऐसा बताया, அவளுக்குள்ள கொஞ்சம் ஆசை இருந்து சிஸ்டர். उसके अंदर थोड़ा इच्छा था सिस्टर, நகை போடணும்னு இஷ்டம் இருந்துச்சு. गहना डालना है कर उसके अंदर इच्छा था, அதனால அவ இஷ்டப்படியே விட்டோம். इसलिए उसकी इच्छा के अनुसार मैंने छोड़ दिया। அவளுக்குள்ள இஷ்டம் இருக்கிறது தாய் தகப்பனுக்கு தெரியாதா? क्या उसके अंदर
इच्छा है कर क्या उनके माता पिता नहीं जानते हैं? பின்ன ஏன் நம்மகிட்ட சொல்லணும்? फिर क्यों हमारे पास आकर कहते हैं? தேவனுடைய பிள்ளைகள் ஊழியரிடத்தில் சொல்லிவிட்டு ஊழியர்கள் எல்லாம் தேடி பார்க்கிறார்கள். सेवक को बताकर सेवक यहाँ वहाँ ढूंढते हैं, கடைசியில நகை போட்டு கல்யாணம் முடிச்சு கொடுக்கறாங்க. अंतिम में गहना डालकर फिर शादी करा कर देते हैं। நகை போடுறது தப்பல்ல. गहना पहना गलत नहीं है, தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஐக்கியம் இல்ல. परंतु विश्वासी और वह विश्वासी का संगति नहीं है। உண்மையான ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்குள்ளே மறுமையானால் अगर सच्चाई से उदार एक इंसान और अंदर आते समय அப்படிப்பட்டவர்களுக்குள்ளே உலகத்தின் காரியங்களை வெறுப்பு உண்டாகிறது. उनके अंदर संसार की बातों से वो नफरत करते हैं। நகை போட கூடாது என்று சொல்லி நான் சொல்லவில்லை. गहना नहीं पहना है कर मैं नहीं कहती हूँ, அது உங்களுடைய விருப்பம். वो तुम्हारी चाहत है। உண்மையான தேவ அன்பு ஒன்று உள்ளத்துக்குள்ளே வந்திருக்குமையானால் सच्चाई से परमेश्वर का प्रेम तुम्हारा हृदय में होगा तो அவர்கள் உலகத்தின் காரியங்களை वो வெறுக்கிறார்கள். संसार की बातों की से नफरत करते हैं। வெளிப்புறமான இந்த காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அலங்காரம் அல்ல. ये बाहरी रूप की जो भी सजावट है ये सुंदरता हमें नहीं देती ஒரு है। பெண்ணுக்குள்ளே சாந்தம் இருக்குனே, अगर एक स्त्री के अंदर नम्रता होना ஒரு है, பெண்ணுக்குள்ள அமைதி இருக்குனே, एक स्त्री के अंदर दीनता रहना है, ஒரு சகோதரனுக்குள்ள அன்புள்ள இருதயம் வேணும். एक भाई के अंदर प्रेम भरा हुआ हृदय होना चाहिए। இதை இல்லாமல் வேறு என்னது அன்பு அலங்கரிப்பு? इससे भी ज्यादा और किसमें सुंदरता है? இப்படிப்பட்ட உள்ளான அலங்கரிப்போடு கூட இருக்கிற விசுவாசிகள் जो आंतरिक सुंदरता से रहने वाले विश्वासियां, அவிசுவாசிகளோடு சம்பந்தங்களுக்கு கூடாது. अविश्वासी के साथ हमें संगति नहीं रखना है। ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் இல்லை. अंधकार और ज्योति का संगति नहीं है, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஐக்கியம் இல்லை. विश्वासी और अविश्वासी का संगति नहीं है, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் இல்லை. अंधकार और ज्योति का भी संगति नहीं है। கர்த்தர் சொன்னா, परमेश्वर कहता है நீ ஏர் பூட்டி உழும்போது जब तू जोतते समय ஒரு பக்கம் கழுதையும் ஒரு பக்கம் மாட்டை சேர்த்து உழ முடியாது. एक बाजू गधा और एक बाजू बेल को रखकर तू जोत नहीं पाएगा। அவிசுவாசி விசுவாசி சேர்ந்தால் अगर वह विश्वासी और विश्वासी मिलेंगे तो அது கழுதையும் மாட்டையும் ஒரு ஏர்ல பூட்டினது போல இருக்கு. एक गधा और बेल को एक ही साथ जोतने के समान होगा। ஒரு நாளும் வீட்டுல சமாதானம் இருக்காது. एक दिन भी घर पर शांति नहीं होगा। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மோடு பண்ணுகிற உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை. परमेश्वर जो हमारे साथ वाचा बातें वो अनंत काल का वाचा है। பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வேறு, जो जुना नियम में कहे जाने वाले वाचा दूसरा है। புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நம்மோடு பண்ணுகிற உடன்படிக்கை வேறு. नया नियम में परमेश्वर हमारे साथ दूसरा वाचा बांधता है। வேதத்துல வாசிக்கிறோம், शास्त्र में हम पढ़ते हैं புதிய உடன்படிக்கையை நான் உங்களுக்கு உண்டு பண்ணுகிறேன். नया वाचा मैं तुम्हारे लिए बांधता हूँ, புதிய உடன்படிக்கை உங்களுக்கு நான் ஏற்படுத்துகிறேன். नया वाचा मैं तुम्हारे लिए बांधता हूँ। புது உடன்படிக்கை என்று சொல்லும்போது नया वाचा कहेगे तो பழைய உடன்படிக்கை அழிந்து போனது. जुना वाचा जो भी हो सब नष्ट हो गया தேவனுடைய है। பிள்ளைகள் ரோமர் நிருபத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசியுங்க. तुम रोमियो पत्री को घर पर जाकर पढ़ना। புதிய உடன்படிக்கை என்று சொல்லும்போது जब नया वाचा कहे जाएगा तो பழையவைகள் ஒழிந்து போயின. जो भी पुराना है वो मिट गया। இந்த புதிய உடன்படிக்கை என்ன? ये नया वाचा क्या है? இயேசு சீஷர்களோடு பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கும் போது जब यीशु मसीह चेलों के साथ पर्व मनाते समय அவர்களுக்கு திராட்சை ரசத்தை ஊற்றி கொடுக்கிறார். उनको दाख मधु पिलाता है। அவர் ஊற்றி கொடுக்கும்போது சொல்லுகிற ஒரு காரியம், जब देते समय ऐसा कहता है இது புது உடன்படிக்கைக்கு என்று நியமிக்கப்பட்ட என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. ये नया वाचा है जो मैंने बांधा है, ये मेरा लहू के समान है। புது உடன்படிக்கை அடையாளமான இரத்தம். ये नया वाचा बांधने का मेरा लहू है। புதிய ஏற்பாட்டிலே பண்ணப்பட்ட உடன்படிக்கை புது உடன்படிக்கை. जो नया नियम में बांधा गया वाचा है नया नियम का है। இந்த புது உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ये नया नियम का वाचा है परमेश्वर का लहू है। இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் यीशु मसीह का जो लहू है, ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கும் நலமானவைகளை பேசிக் जो கொண்டிருக்கிறது. आबेल का लहू ने जो बातें किया उससे भी बढ़कर बातें कर रहा है। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोगों, நமக்கும் பிதாவுக்கும் இடையில மத்தியஸ்தராய் இருந்து செயல்படுவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். पिता और हमारे बीच में रहने वाले यीशु मसीह का लहू ही हमारा द्वारा विनती कर रहा है। இந்த புது உடன்படிக்கை கூடிய இரத்தத்தை சிலர் அசட்டை பண்ணி ये जो नया नियम में बांधा गया हुआ इस लहू को बहुत लोग नष्ट कर गए, அதை தங்கள் காலின் கீழே மிதித்து போடுகிறார்கள் என்று अपने எழுதப்பட்டிருக்கிறது. पैरों को नीचे रोकते हैं कर लिखा है। அவருடைய பிள்ளைகள் கிறிஸ்துவின் இரத்தத்தின் மதிப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். मसीह के लहू के बारे में हमें सीखना है। புதிய உடன்படிக்கையின் இரத்தம், ये नया नियम का लहू है। அவருடைய இரத்தம் நமக்காய் பரிந்து பேசிக் परमेश्वर का கொண்டிருக்கிறது. लहू हमारे लिए विनती कर रहा है। அன்றைக்கு மனுஷனுடைய இருதயம் கடினப்பட்டு இருந்தது. उस दिनों में इंसानों के मन कठिनता से भरा था। பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டு முழுவதுமாய் அழிந்து போனார். फिर उनका मन कठिन होकर पूरी तरह से नष्ट हो गया। எகிப்து ஜனங்களுடைய இருதயம் கடினப்பட்டு அழிந்து ये போனார்கள். मिस्र लोग भी अपने हृदय को कठिन कर नष्ट हो गए। ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்தில்
परमेश्वर अपने लोगों से कहता है, நான் அவர்களுக்குள்ள இருக்கிற கடினமான இருதயத்தை அவர்களிலிருந்து எடுத்து போட்டு मैं उनके अंदर जो कठिन हृदय है उसे निकालकर அவர்களுக்கு நவமும் சதையுமான இருதயத்தை கொடுத்து उनको पिघलने वाला और हिलने वाला हृदय को देकर என் பிரமாணங்களை அவர்கள் மனதிலே எழுதி मैं अपने निये वाचा को उनके मनों में लिखकर அவைகளை அவருடைய இருதயத்தில் வைப்பேன். मैं उनको इन बातों को उनके हृदय में रखूंगा. புது உடன்படிக்கை ये नया वाचा है. என்ன புது உடன்படிக்கை? क्या ये नया वाचा है? கல்லான இருதயத்தை எடுத்து सारा कठिन हृदय को दूर कर நவமும் சதையுமான இருதயத்தை கொடுத்து उनको निर्मलता और नरम हृदय को देकर என் பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து मैं अपने निर्णय को उनके मनों में रखकर என் பிரமாணங்களை அவருடைய இருதயத்தில் எழுதி வைப்பேன் என்றார். और मेरे वाचा को उनके मनों में लिखकर रखूंगा कर कहता है. தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது? आज के दिन तुम्हारा हृदय कैसा है? கடின இருதயத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் விளக்குகிறது. ये कठिन हृदय परमेश्वर यीशु मसीह का लहू से निकालता है. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? हमारा हृदय कैसा है? தேவனுடைய பிள்ளைகள் இருதயத்தில் கடினம் இருக்க கூடாது. हमारे हृदय में कठिनता नहीं रहना है. இருதய கடினம் இருக்கிறவர்களுக்குள்ளே கர்த்தருடைய வசனம் முளைக்க முடியாது. जो जिसका हृदय कठिन है उसके लिए उनके जीवन में वचन बढ़ेगा नहीं. எத்தனை ஊழியக்காரர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கித்தாலே कितना भी सेवक क्यों ना वचन बताए, கடின இருதயம் இருக்குமேயானால் வசனம் அவர்களுக்கு கிரியை செய்ய முடியாது. अगर उनका मन कठिन हो तो वचन क्रिया नहीं कर पाएगा. வசனத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. वचन वो स्वीकार नहीं कर पाएंगे. தேவனுடைய வசனம் அவர்களுக்குள்ள இல்லாதபடினாலே परमेश्वर का वचन उनके अंदर नहीं था, इसीलिए அவர்கள் தங்கள் நடக்கும் பாதை இன்னது என்பதை அறியாதிருக்கிறார்கள். वो जिस प्रकार चलते हैं वो खुद ही नहीं जानते हैं. தங்களுக்கு தெரியாத பாதையிலே நடந்து उनके अनजान मार्ग में चलकर தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்கிறார்கள். वो अपने आप को खुद ही बिगाड़ देते हैं. வசனம் இருக்குமேயானால் अगर वचन उनके अंदर हो तो, பிரமாணம் உள்ளத்துக்குள்ள இருக்குமேயானால் अगर वाचा उनके अंदर हो तो தேவனுடைய பிள்ளைகள் அந்த பிரமாணம் உங்களை நடத்து. वो व्यवस्था तुम्हें चलाएगा. பிரமாணம் व्यवस्था. தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் இன்னைக்கு பிரமாணத்தினால கட்டப்பட்டு आज இருக்கிறார்கள். बहुत लोग व्यवस्था के द्वारा बांधे गए हैं. திருமணம் முடியும் போது जब शादी खत्म होते समय அதற்கு அடையாளமாய் தாலியை அனுபவிக்கிறார்கள். उनके मंगलसूत्र वो देते हैं. சொல்லுகிறாங்க தாலி போட்டா பார்க்கிறவங்களுக்கு தெரியும் திருமணம் ஆயிடுச்சு. तो ऐसा कहते हैं कि अगर मंगलसूत्र डालेंगे तो उनको पता चलेगा कि हमारी शादी हो गई है. அந்த திருமணமா இருந்தா அந்த தாலியில இலை போல செய்து பூரசலத்துக்கு மத்தியில சிலுவை வைக்கிறாங்க. कोई ऐसा मंगलसूत्र बनाते हैं कि उसमें पत्ता के समान हृदय ऐसा मन हृदय का पिक्चर रहता है. அதுல சிலுவை வச்சு போடுறாங்க. उसमें क्रूस लगाते हैं. மற்ற பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் போடும்போது சிலுவை வச்சு செயின் போடுறாங்க. दूसरे जवान बच्चे ऐसा क्रूस डालकर चेन डालते हैं. நான் தப்பா சொல்லல, मैं उसको गलत नहीं कहती हूँ. தேவனுடைய பிள்ளைகள் சிலுவை என்றால் என்ன? क्रूस म्हणजे क्या? சிலுவை என்பது ஒரு ஈன சின்னம். क्रूस मतलब एक हृदय का चिन्ह है. பழைய ஏற்பாட்டு காலத்துல पुराने नियम में குற்றம் செய்தவர்கள், जो दोषी हैं, தவறு செய்தவர்கள், जो गलत काम किए हैं, இவர்களை சிலுவையிலே அறைந்து கொலை செய்தார்கள். इनको क्रूस पर चढ़ाकर उनको घात करते थे. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். तो हमारा परमेश्वर यीशु मसीह को भी क्रूस में चढ़ाया गया था. குற்றம் செய்தவர்களுக்கு சிலுவை மரணம் தண்டனை. जो दोष किया करते हैं उनको क्रूस का दंड मिलता था. தவறு செய்யாதவர்களுக்கு அந்த சிலுவை மரணம் அல்ல. जो दोष नहीं करते उनको वो क्रूस का दंड नहीं है. இயேசு எந்த பாவமும் செய்யாதவர். परंतु यीशु कोई भी पाप नहीं किया था. இயேசுவை பிடித்து சிலுவையில் அறைந்தார்கள். यीशु को पकड़कर क्रूस पर चढ़ाए அந்த गए. இயேசுவை பிடித்து சிலுவையில் அறைந்தார்கள். वो यीशु को पकड़कर क्रूस पर चढ़ाए थे. இயேசு சிலுவையிலே தன் ஜீவனை விட்டார். यीशु ने उस क्रूस पर अपना जीवन को त्याग தேவனுடைய किया. பிள்ளைகள் இயேசு மீது உங்களுக்கு உண்மையான அன்பு இருக்குமேயானால் अगर वही यीशु की सच्चाई से प्रेम तुम्हारे अंदर होगा तो அந்த சிலுவையை பார்க்கும்போது உங்களுக்குள்ள கண்ணீர் வரும். उस क्रूस को देखते समय तुम्हारे आंखों से आंसू निकलेंगे. என் தகப்பன் இயேசுவை இந்த சிலுவையிலே தானே அறைந்தார்கள். मेरा पिता यीशु मसीह को इसी क्रूस पर चढ़ाया था. இந்த சிலுவை நான் கட்டி கழுத்துல போட்டிருக்கது. ये क्रूस को मैंने अपने गले पे डाला है. என்றைக்காவது உங்கள் கழுத்துல கிடக்கிற சிலுவையை பார்த்து நீங்கள் அழுதது உண்டா? कभी ऐसा कभी दिन होगा क्या कि तुम्हारे गले पे जो क्रूस डाला है उसे देखकर तुम रोए हो क्या? உங்கள் தகப்பனை யாராவது கொலை பண்ணியிருப்பாரேயானால் अगर तुम्हारा पिता को किसी ने घात किया हो तो அந்த காரியம் மறக்கவே மறக்காது. उस बात को हम कभी नहीं भूलेंगे. தகப்பனுடைய மரணத்துக்கு காரணம் இன்னால்தான். ये मेरा पिता का मृत्यु का कारण यही इंसान है. அந்த ஆளு முகத்துல நான் முடிக்க மாட்டேன். मैं उस इंसान का मुंह तक नहीं देखूंगा. செத்தாலும் அவரோடு பேச मैं மாட்டேன். मरेगा तो भी उससे बात नहीं करूंगा. மாம்சத்துல வைராக்கியம் உண்டாகிறது ऐसे அல்லவா? शारीरिक से हम उनके लिए हम बड़े तीव्रता को उठाते हैं. இயேசுவை சிலுவையில் தான் பிடித்து அறைந்தார்கள். यीशु को भी वैसी क्रूस पर चढ़ाया गया था. அந்த சிலுவையை கழுத்துல போடுறதுல உங்களுக்கு என்ன? उस क्रूस को कैसा तुम गले पे डालते हो? சிலுவை என்பது பாடுகளின் அனுபவம். क्रूस कहे जाए तो वो बड़ा ही कठिन रास्ता है. தேவனுடைய பிள்ளைகள் சிலுவையை சுமப்பது கர்த்தருக்காக பாடு அனுபவிக்கிற அனுபவம்.
क्रूस उठा रहे तो हम परमेश्वर के लिए दुख उठाने का अनुभव है। அந்த கிறிஸ்துவுக்கு பாடு அனுபவிக்கிற அனுபவத்தை தான் கர்த்தர் சிலுவையாய் பார்க்கிறார். जो हम परमेश्वर के लिए जो दुख उठाते हैं वही परमेश्वर क्रूस के अनुसार देखता है। கழுத்துல கட்டி தொங்கப்படுது கல்ல. हमें गले पे लटकाने का नहीं। இயேசு சொன்னா, यीशु ने कहा, என்னை ஒருவன் பின்பற்ற மனதா இருந்தால் अगर कोई मेरा पीछा करना चाहो तो அவன் தன்னைத்தானே வெறுத்து वो खुद को इनकार कर कर தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு खुद का क्रूस को उठाकर என்னை பின்பற்றி வர मेरा கடவுள். पीछा करेगा। சிலுவை சுமப்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம். एक क्रूस उठाना परमेश्वर के द्वारा मिला किया हुआ बातें हैं। கர்த்தர் இன்றைக்கு பிரமாணங்களை நம்முடைய வாழ்க்கையில் இருதயத்தில் எழுதி வைத்திருக்கிறார். परमेश्वर ने व्यवस्था को हमारे मनों में लिख रखा है। தேவனுடைய பிள்ளைகள் தாலி கட்டி கல்யாணம் முடிக்கிறது எல்லாம் ஒரு நாள் பிரிந்து போகும். अगर मंगलसूत्र डालकर वो एक ना एक दिन अलग हो जाएगा। எத்தனை பேர் சண்டை போட்டுக்கொண்டு பிரிந்து போகிறார்கள். कितने ही लोग लड़ाई कर कर अलग हो जाते हैं। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है உயிரோடு இருக்கும் நாளளவு तुम्हें तेरे जीवन दिन भर அவர்கள் பிரமாணங்களினால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். वो व्यवस्था के द्वारा बांधे गए हैं। தேவனுடைய சந்நிதியில உடன்படிக்கை பண்ணி திருமணம் செய்து கொள்கிறவர்கள் जो परमेश्वर के सम्मुख में रहकर वाचा बांधते हैं அவர்கள் பிரமாணங்களினால் वो கட்டப்படுகிறார்கள். व्यवस्था के द्वारा एक दूसरे से बांधे जाते हैं। இந்த பிரமாணத்தை கர்த்தருடைய இருதயத்தில் எழுதி ये வைத்திருக்கிறார். व्यवस्था को तुम्हारे हृदय में परमेश्वर ने लिख के रखा है। இந்த பிரமாணத்தை அவர்கள் மனதில் எழுதி ये வைத்திருக்கிறார். व्यवस्था को उनके मनों में रखा है। மனதில இருதயத்தில் எழுதப்பட்ட பிரமாணம் जो मन में लिखा गया हुआ इस व्यवस्था को உணர்த்தும். हमें बताएगा। அது தவறும் போது குத்தும். जब हम गलत करते समय वो हमें बताएगा நாம் செய்கிறது தவறு. तू जो कर रहा है वो गलत है। அதனால தான் கர்த்தர் சொன்னார், इसलिए ऐसा कहता है தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தின்படி தேவ சமூகத்தில் வைத்து நடைபெறாத திருமணம் எல்லாம் திருமணம் அல்ல. जो परमेश्वर के सम्मुख में वाचा के द्वारा बांधा गया शादी जो नहीं करते वो शादी ही नहीं है। பிரமாணத்தினால் கட்டப்பட்டு இருக்க व्यवस्था வேண்டும். के द्वारा बांधा जाना चाहिए। இந்த பிரமாணத்தை கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் ये வைத்திருக்கிறார். व्यवस्था को परमेश्वर ने हमारा हृदय में रखा है। பழைய ஏற்பாட்டு பிரமாணம் அல்ல, जुना नियम का व्यवस्था नहीं है। புதிய ஏற்பாட்டு பிரமாணங்களை கர்த்தருடைய ये இருதயத்தில் नया नियम का வைத்திருக்கிறார். व्यवस्था परमेश्वर ने हमारा मनों में लिख कर रखा है। இந்த பிரமாணத்தின்படி நடக்க தவறும் போது इस व्यवस्था के अनुसार जब हम चलने का चूक जाते हैं பிதாவின் கோபம் நம்மேல் மூளாமல் இருக்கும்படி जो वो उसका क्रोध हमारे ऊपर ना होते हुए இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காய் பரிந்து பேசுகிறது. यीशु मसीह का लहू हमारे लिए विनती करता है। இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காய் பரிந்து பேசுகிறபடினாலே यीशु मसीह का लहू हमारे लिए विनती करता है। इसीलिए பிதாவின் கோபம் இன்னும் நம்மேல் மூளாது இருக்கிறது. इसीलिए पिता का गुस्सा हम पर नहीं चढ़ा है। பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு உடன்படிக்கை जो विनती करने वाला परमेश्वर यीशु मसीह का लहू ही हमारे लिए वाचा है। மத்தியஸ்தராய் இயேசு இருந்து நமக்காக பரிந்து वो பேசுகிறார். बीच में खड़ा रहकर हमारे लिए विनती करता है। நித்திய உடன்படிக்கை. अनंत काल का वाचा இயேசுவின் ரத்தம் நமக்கு நித்திய உடன்படிக்கை. यीशु मसीह का लहू ही हमारे लिए अनंत काल का वाचा है। புது உடன்படிக்கை. ये नया वाचा है। இயேசுவின் ரத்தம், यीशु मसीह का लहू என்னுடைய ரத்தம் உங்களுக்கு புது உடன்படிக்கையாய் இருக்கிறது. मेरा लहू तुम्हारे लिए नया वाचा होगा। என்னுடைய பிரமாணம் உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் मेरा இருக்கிறது. व्यवस्था तुम्हारे लिए एक अनंत काल का वाचा होगा। இந்த புதிய உடன்படிக்கை ये नया वाचा को भी நித்திய உடன்படிக்கை ये अनंत काल का वाचा को भी கர்த்தர் உங்கள் இருதயத்தில் எழுதுகிறார். परमेश्वर तुम्हारे मनों में लिखता है। உங்கள் மனதில் எழுதி वो வைத்திருக்கிறார். तुम्हारे मनों में रखता है। நியாய பிரமாணத்தின்படி நியாய பிரமாணத்தின் கிரியைகளை அழிக்க அல்ல, जो नया नियम को बिगाड़ना नहीं है, அதாவது பிரமாணங்களை அழிப்பதற்காக அல்ல, उस नियमों को बिगाड़ना नहीं है। பிரமாணங்களை நிறைவேற்றவே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார் इस என்று व्यवस्था को எழுதப்பட்டிருக்கிறது. पूरा करने के लिए परमेश्वर यीशु मसीह इस दुनिया में आया है। ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகளே, इसलिए परमेश्वर के लोगों நாம் கர்த்தருக்கு சொந்த ஜனமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். परमेश्वर के हम नीच दंड ठहराने के लिए बुलाए गए हैं। கர்த்தரை அழைத்ததை அறிந்திருக்கிறோம். परमेश्वर जिस बातों के लिए बुलाए वो हम जानते கர்த்தர் हैं। வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை அதிசயங்களை கண்டிருக்கிறோம். परमेश्वर ने हमारे जीवन में किए हुए अद्भुत कामों को हम जानते हैं। கர்த்தர் நம்மை தம்முடைய கைகளில் ஏந்தி சுமந்து வழிநடத்தி வந்ததை அறிந்திருக்கிறோம். परमेश्वर ने उसके हाथों में लेकर चलाया ये भी हम जानते हैं। அதெல்லாம் பழைய காலம், மீன்ஸ் கடந்து போன वो காலம். सब जो बीत गया उन बातें हैं। ஆனால் இந்த இந்த நடக்கிற காலத்திலே परंतु जो चलने वाली आज के दिनों में கர்த்தர் நமக்கு புதிய உடன்படிக்கை தந்திருக்கிறார். परमेश्वर ने हमारे लिए नया वाचा दिया है। ஒரு நித்திய உடன்படிக்கை தந்திருக்கிறார். एक नया वाचा दिया है। இந்த பிரமாணங்களை கர்த்தருடைய இருதயத்தில் எழுதி மனதில் பதிய வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ये व्यवस्था हमारे मनों में लिखकर रखना है कर परमेश्वर चाहता है। அந்த நித்திய உடன்படிக்கை, ये अनंत काल की वाचा को भी, அந்த புது உடன்படிக்கையை காத்து நடந்தால் ये नया वाचा को भी अगर हम लेकर चलेंगे तो நாம் அவருக்கு சொந்த ஜனமாய் இருப்போம். हम भी उसके खुद के नीच दंड ठहरेंगे। தேவனுடைய பிள்ளைகள் நாம் அவருக்கு சொந்த ஜனமாய் இருப்போம். हम उसके खुद के नीच दंड ठहरेंगे। பூமியில் வாசமாய் இருக்கிற சகல ஜனங்களுக்கு மத்தியிலேயே पृथ्वी में निवास करने वाले सब लोगों के बीच में கர்த்தர் நம்மை மேன்மையாய் வைப்பார். परमेश्वर हमें श्रेष्ठ रखेगा। எல்லாரும் முழங்கால் हम படியிடுவேன். सब घुटने में आएंगे। எல்லாரும் முழங்கால்
பண்ணிடுவேன். सब घुटने में आएंगे। கடின இருதயங்கள் மாறி போகட்டும். कठिन हृदय हमसे दूर होने दो। ஆண்டவருடைய பிள்ளைகள் கடின இருதயங்களை கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு விட்டு விடுங்க. जो कठिन हृदय परमेश्वर के सम्मुख में देकर उसे छोड़ दीजिए। பரிசுத்த ஆவியான் என்றைக்கு ஒரு மனுஷனோடு கூட போராட மாட்டார். पवित्र आत्मा अक्सर एक ही इंसान के साथ लड़ेगा नहीं। அந்த புதிய உடன்படிக்கை जो नया वाचा जो है உங்கள் இருதயத்தை கர்த்தர் எழுதி வைக்கும் போது, तुम्हारे मनों में जब वो लिख कर रखता है, உங்கள் மனதிலே கர்த்தர் அதை பதிய வைத்திருக்கும் போது, जब वो तुम्हारे मनों में वो रखते समय, அந்த உடன்படிக்கை உங்களை உணர்த்தும் போது, जब उस वाचा तुम्हें जब भी बताता है, உணர்த்துகிற பிரமாணங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய जो கற்றுக்கொள்ளுங்கள். सिखलाता है उस वाचा को तुम आज्ञा मानिए। ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு பரிந்து பேசி, एक नियुक्त समय तक ही परमेश्वर यीशु मसीह का लहू हमारे लिए विनती करता है। குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இயேசு நமக்காக மத்தியஸ்தராய் செயல்படுவார். एक नियुक्त समय तक ही हमारे लिए वो बीच के समान और रुकेगा। தேவனுடைய பிள்ளை உன் இருதயத்தை நீ கடினப்படுத்தினாய், अगर तुम्हारे हृदय को तुम कठिन करोगे तो கர்த்தரும் அதை பாராதவர் போல கடந்து போனார். परमेश्वर भी अगर उसे अनजान के रूप में चले जाएंगे तो தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆபத்து வருகிறது. तो हमारे जीवन में संकट आएगा। அப்படிப்பட்டவர்கள் நீங்காத நியாய தீர்ப்புக்காக तो हम முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். बड़े ही उसके लिए न्याय चुकाना पड़ेगा। எல்லாரும் வாய் திறந்து ஜெபிப்பே. इसलिए मुंह खोलकर प्रार्थना कीजिए। ஆண்டவரே, கடின இருதயத்தை என்னை விட்டு மாற்று. हे परमेश्वर, मेरे अंदर जो कठिन हृदय है उसे दूर कीजिए। கடின இருதயம் என்னை விட்டு மாறட்டு. ये कठिन हृदय मुझसे दूर हो जाने दो। என் இருதயத்தில் உடைய பிரமாணங்களை எழுது. आपका व्यवस्था को मेरे हृदय में लिखिए। வேதத்தில் வாசித்தால் அது எனக்கு மறந்து போகு. मैं अगर शास्त्र पढ़ूंगा तो मैं भूल जाऊंगा। உடைய பிரமாணங்களை நீ இருதயத்தில் எழுதும் ஐயா. आपका व्यवस्था को मेरे हृदय में आप लिख कर रखिए। உடைய பிரமாணங்களை என் மனதில் வையும் ஆண்டவரே. आपका व्यवस्था को आप मेरे मन में रखिए। உடைய பிரமாணங்களை நான் கைக்கொள்ள வேண்டும். आपका व्यवस्था को मुझे पालन करना है। நீர் எனக்கு தந்த புது உடன்படிக்கையை நான் காத்துக்கொள்ள आपने வேண்டும். जो दिया हुआ नया वाचा को मुझे रक्षा करना है। நீர் எனக்கு தந்த நித்திய உடன்படிக்கையை நான் காத்துக்கொள்ள आपने வேண்டும். जो दिया अनंत काल का वाचा को मुझे रक्षा करना உமக்கு है। சொந்த பிள்ளையாய் வாழ நான் விரும்புகிறேன். परमेश्वर, मैं आपके खुद के बच्चा बनकर जीना चाहता உமக்கு हूँ। சொந்த பிள்ளையாய் வாழ விரும்புகிறேன். मैं आपका खुद का बच्चा बनकर जीना चाहता ஞான हूँ। ஸ்நானத்தின் போது உம்மோடு கூட பண்ணின உடன்படிக்கை நான் மீற மாட்டேன். बपतिस्मा के द्वारा मैंने जो वाचा बांधा उसे उल्लंघन नहीं करूंगा। மரண பரியந்தம் உண்மையாய் இருக்க நான் விரும்புகிறேன். मृत्यु तक मैं आपके लिए सच्चाई बनकर जीना चाहता हूँ। ஆண்டவரே, என்னை கரம் பிடியே. हे परमेश्वर, मेरा हाथ पकड़िए। என்னை கரம் பிடியே. मेरा हाथ पकड़ लीजिए। முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ள தேவன் நீர் ஒருவர் மாத்திரே. जो अंतिम तक उद्धार करने वाला परमेश्वर आप एक ही हो। ஆண்டவரே, என் கரங்களை பிடியே. हे परमेश्वर, मेरा हाथ पकड़िए। முடிவு பரியந்தம் உன்னை நடத்துவேன் என்று சொன்னீரே. अंतिम तक मैं तुझे चलाऊंगा कर कर कहा था। இதுவரைக்கும் நான் உங்களை நடத்தி வந்தேன். मैंने अब तक तुम्हें चला कर आया हूँ। இன்னமும் நான் உங்களை தாங்குவேன். आगे भी मैं तुम्हें संभालूंगा। உங்கள் நரைமயிர் ஆகு வரைக்கும், तुम्हारा बाल पकने तक, உங்கள் முதிர் வயது ஆகு வரைக்கும் तुम वृद्ध होने तक நான் உங்களை நடத்துவேன். मैं तुम्हें चलाऊंगा। நான் உங்களை கைவிட மாட்டேன் என்று சொன்னீரே. मैं तुम्हें छोड़ूंगा नहीं कहा था आपने। ஆண்டவரே, என் கையை பிடியே. हे परमेश्वर, मेरा हाथ पकड़ो। என் கையை பிடியே. आप मेरा हाथ पकड़िए। மரண பரியந்தம் நான் உங்களை உடன்படிக்கைக்கு உண்மையாய் இருக்கிறேன். मृत्यु तक आपकी वाचा को मुझे सच्चाई से जीना है। மரண பரியந்தம் உங்களை உடன்படிக்கையை நான் காத்துக்கொள்ள வேண்டும். मरने तक आपकी वाचा को मुझे रक्षा करना है। ஆண்டவரே, உம்முடைய பிரமாணங்களை என் இருதயத்தில் எழுதும் ஐயா. हे परमेश्वर, आपका व्यवस्था को मेरे मनों में लिखिए। உம்முடைய பிரமாணங்களை என் மனதில் வையு. आपका व्यवस्था को मेरे मन में रखिए। அந்த பிரமாணத்தின் பாதையிலே நான் ஓட उस விரும்புகிறேன். व्यवस्था में मैं दौड़ना चाहता வாய் हूँ। திறந்து ஜெபியுங்கள். हम मुंह खोलकर प्रार्थना करेंगे। கர்த்தர் இருதயத்தின் கடினத்தை மாற்றுவாராக. परमेश्वर तुम्हारे हृदय की कठिनता को दूर करेगा। கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமையை காண்பிக்கிற கடின இருதயம் மாறட்டும். जो परमेश्वर का वचन का उल्लंघन करने वाला कठिन हृदय बदलने दो। உடன்படிக்கை மீறி நடக்கிற கடின இருதயம் மாறட்டும். जो वाचा का उल्लंघन करने वाले कठिन हृदय बदलने दो। தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உன்னை பார்க்கிறார். क्योंकि परमेश्वर तुझे देखता है। உண்மையாய் நீங்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவீர்களானால், अगर सच्चाई से तुम मन फिराओगे तो பாவியை நேசிக்கிற ஆண்டவர், जो पापियों से प्रेम करने वाला பாவத்தை परमेश्वर, வெறுக்கிறவர், जो पापों से नफरत करने वाला தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உன்னை நேசிப்பார். परमेश्वर तुझसे प्रेम करेगा। பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். जो पापों को कबूल कर उसे छोड़ दो। பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டார். जो अपने पापों को छुपाता है वो नहीं जीवित रहेगा। அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுவன் இரக்கம் जो பெறுவார். उसे कबूल कर छोड़ेगा वो जीवित रहेगा। தேவனுடைய இரக்கம் உனக்கு கிடைக்க வேண்டுமானால், अगर परमेश्वर का दया तुझे मिलना हो तो தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய வார்த்தைக்கு உன் இருதயத்தை கடினப்படுத்தாதே. परमेश्वर के वचनों के लिए तेरा हृदय को कठिन मत करना। கர்த்தருடைய பிரமாணங்களை காத்து நடப்பதில் உன் இருதயத்தை கடினப்படுத்தாதே. परमेश्वर का व्यवस्था को चलने के लिए अपने हृदय को कठिन मत करना। கர்த்தர் உனக்காய் பரிந்து பேசுகிறார். क्योंकि परमेश्वर तेरे लिए विनती करता है। கர்த்தர் உனக்காய் மத்தியஸ்தராய் செயல்படுகிறார். परमेश्वर तेरे लिए बीच में खड़ा रहकर वो विनती करता இயேசு है। கிறிஸ்துவின் ரத்தம் உனக்காய் நலமானவைகளை பேசிக் கொண்டிருக்கிறது. क्योंकि उसका लहू तेरे लिए भलाई की बातें करता है। ஆனபடியால் பிதாவின் கோபம் உன்மேல் வராதபடிக்கு கர்த்தர் இதை தடுத்து நிறுத்துகிறார்.
கர்த்தருடைய உடன்படிக்கையை நீ மீறுவாயானால் अगर परमेश्वर का वाचा को उल्लंघन करेगा तो உன்னை பிள்ளை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது शास्त्र में ऐसा लिखा है உடன்படிக்கை மீறுகிற எவனு जो वाचा का उल्लंघन करने वाला कोई भी क्यों ना हो ஜனத்தின் நடுவே இராதபடி கருப்புண்டு वो போவா लोगों के बीच में ना रहते हुए नष्ट होएगा ஜனத்தின் நடுவே இல்லாதபடி கருப்புண்டு போவா लोगों के बीच में ना रहते हुए वो नष्ट होएगा இந்த நிர்பந்தமான நிலைமை நமக்கு வேண்டாம் ऐसा बेकार परिस्थिति हम में कोई नहीं होना கர்த்தருடைய है உடன்படிக்கையை காத்துக்கொள்ளுவோம் अब परमेश्वर का वाचा को हमें संभाल के रखना है கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கையை காத்துக்கொள்ளுவோம் परमेश्वर के साथ बांधा हुआ वाचा को हमें संभाल के रखना है இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காய் பரிந்து பேசி यीशु मसीह का लहू हमारे लिए विनती करता है கர்த்தரை நிலைநிறுத்துவார் परमेश्वर हमें स्थिर करेगा மரண பரியந்த உண்மையா இருக்க துணை செய்வார் मृत्यु तक हमें जीवित रहने के लिए परमेश्वर मदद करेगा கர்த்தருக்கு ஜீவ கிரீடத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார் परमेश्वर तुम्हारे लिए जीवन की मुकुट देने के लिए वायदा किया அந்த है ஜீவ கிரீடத்தை கர்த்தருக்கு தருவார் उस जीवन की मुकुट परमेश्वर तुझे देगा கர்த்தர் உங்களுக்கு என்று வச்சிருக்கிற ஜீவ கிரீடத்தை ஒருவரும் இழந்து போக கூடாது परमेश्वर ने जो तुम्हारे लिए रखा हुआ जीवन की मुकुट को कोई नहीं लेके எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க हाथ बता ताली बजाकर परमेश्वर की महिमा करेंगे எல்லா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் सब जन செலுத்துங்க परमेश्वर की धन्यवाद करेंगे ஹalleluya ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா हमें जीवन पर परमेश्वर के लिए ஜீவ सच्चाई से கிரீடத்தை रहना நாம் है பெற்றுக்கொள்ள வேண்டும் जीवन का मुकुट मुझे पाना है மரண பரியந்த உடன்படிக்கையை காத்துக்கொள்ள मृत्यु வேண்டும் तक तेरी वाचा को मुझे संभाल के रखना है சகல ஜனங்களுக்கு மத்தியிலே நான் உடைய சொந்த பிள்ளையா இருக்க வேண்டும் सब लोगों के बीच में तू ही नीचे धन ठहरेगा कहो என்னை परमेश्वर அர்ப்பணிக்கிறேன் सब प्रयत्न करेंगे என்னை अर्पணிக்கிறேன் मैं अपने आप को सौंपता என்னை हूँ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் मैं तेरे हाथों में सौंपता நீர் हूँ என்னை கரம் பிடித்து நடத்து हे परमेश्वर मेरे हाथ पकड़ कर आप चलाइए நீர் என்னை கரம் பிடித்து நடத்து आप मेरे हाथ पकड़ कर आप चलाइए
तेरे संग संग मैं चलूं, तेरी वाणी को सुनूं, तेरी हर बात को मानूं, तेरी भक्ति करूं। तेरे संग संग मैं चलूं, तेरी वाणी को सुनूं, तेरी हर बात को मानूं, तेरी भक्ति करूं। तेरे क्रूस को निहारूं, तुझसे ताकत मैं पाऊं, तेरी इच्छा पूरी कर जीवन में। तेरे क्रूस को निहारूं, तुझसे ताकत मैं पाऊं, तेरी इच्छा पूरी कर जीवन में। यीशुआ, मुझे तेरे जैसा बना। तेरे संग संग मैं चलूं, तेरी वाणी को सुनूं, तेरी हर बात को मानूं, तेरी ही भक्ति करूं। तेरे संग संग मैं चलूं, तेरी वाणी को सुनूं, तेरी हर बात को मानूं, तेरी ही भक्ति करूं। तेरे क्रूस को निहारूं, तुझसे ताकत मैं पाऊं, तेरी इच्छा पूरी कर जीवन में। तेरे क्रूस को निहारूं, तुझसे ताकत मैं पाऊं, तेरी इच्छा पूरी कर जीवन में। यीशुआ, यीशुआ, मुझे तेरे जैसा बना। यीशुआ, मुझे तेरे जैसा बना। ಎಲ್ಲರ ಕತ್ರ ಸ್ತೋತ್ರ परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। கத்த நமக்கு தந்த அந்த நல்ல வசனத்தின்படி परमेश्वर ने हमें दिया हुआ इस वचन के अनुसार ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, எகிப்து தேசத்திலே நான் செய்த அற்புதங்களை அதிசயங்களை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். मिस्रियों के बीच में मैंने किया हुआ सारे अद्भुत काम को आप जानते हो। கழுகுகளின் செட்டைகளின் மேல் சுமந்து வந்தது போல் நான் உங்களை சுமந்து வந்ததை நீங்கள் उका அறிந்திருக்கிறீர்கள். आपके पक्षी पर चढ़ाकर जैसे तुम्हें ले आया वो सब तुम जानते हो। இதெல்லாம் நீங்கள் इन அறிந்திருக்கிறீர்கள். सब बातों को आप जानते हो। இப்பொழுது நீங்கள் என் வாக்கை கேட்டு अब भी यदि तुम मेरी बातों को मानोगे, என் உடன்படிக்கையை நீங்கள் கைக்கொள்வீர்களேயானால் मेरी वाचा का पालन करोगे, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கு மத்தியிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் पृथ्वी இருப்பீர்கள். के सब लोगों के बीच में तुम ही मेरे निज धन ठहरोगे। கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். यही प्रतिज्ञा वचन परमेश्वर ने हमारे साथ किया है। நாம் அவருக்கு சொந்த ஜனங்களா இருக்க வேண்டும். हम यदि उसका निज संतान बनना है तो கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கையில உண்மையா இருக்கணும். परमेश्वर के साथ बात बांधी हुई वाचा में सच्चा रहे। உடன்படிக்கை மீறினால் கர்த்தருடைய கோபம் வருகிறது. यदि वाचा का उल्लंघन करोगे तो परमेश्वर का क्रोध उतर आएगा। உடன்படிக்கை மீறும் போது தண்டனைகள் வேதத்தில் अनेक சொல்லப்பட்டிருக்கு. जब वाचा का उल्लंघन करोगे तो परमेश्वर का कई प्रकार की दंड लिखी गई है। உடன்படிக்கை மீறாமல் நாம் காத்துக்கொள்ளுமே என்ன? वाचा का उल्लंघन न करते हुए उसे यदि हम पालन करोगे, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க முடியும். परमेश्वर का आशीर्वाद को पाकर हम आगे बढ़ सकते हैं। ஆனதினால் கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கையில உறுதியாய் நிலைத்திருக்க. इसलिए परमेश्वर के साथ बांधी हुई सारी वाचा में सच्चा रहने के लिए கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக परमेश्वर हमारी सहायता करने के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்பே. सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 கர்த்தருடைய धन्यवाद। நாம மகிமைக்காக परमेश्वर के नाम की महिमा के लिए தேவனுடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும். परमेश्वर के लोगों ने दिए हुए दान को परमेश्वर स्वीकार लेने के लिए கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதை பல மடங்காய் திருப்பி கொடுக்கும்படியாக परमेश्वर अपने लोगों को और कई गुनाहों से बढ़ाकर देने के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்பே. सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்பே. पिता परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। मरना यीशु क्रिस्तु स्तोत्रिपे. पुत्र यीशु मसीह जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। पवित्र आत्मा जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। ஆண்டவரே மே துதிக்கிறோம். प्यारा परमेश्वर, हम आपको धन्यवाद करते हैं प्रभु கர்த்தர் जी। இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி. आपने दिया हुआ इस सुबह के समय के लिए धन्यवाद प्रभु। சமூகத்தில் வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் आपके ஆசீர்வதியும். सम्मुख में आए हुए हर एक को आशीष कीजिए। பிள்ளைகள் உம்மோடு பண்ணின உடன்படிக்கையை உறுதியாய் காத்திருக்க தேவ அனுகிரகம் आपके செய்யும். बच्चों ने जो वाचा आपके
साथ बांधा है उसी में पक्का बने रहे प्रभु। உடன்படிக்கை பண்ணின தேவனுடைய பிள்ளைகள், वाचा बांधे हुए परमेश्वर के लोग, நீ அந்த தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது அந்த மக்களோடு கூட நீ உடன்படிக்கை பண்ணாத, जो तुम किसी भी देश में प्रवेश करोगे उन लोगों के साथ वाचा नहीं बांधना, அவங்களோடு நீ ஐக்கியம் வைக்காத, उनके साथ संगति न रखना, அவங்களுடைய சோரம் போக பண்ணுவார்கள், वे तुझे दुखी करा देंगे, அவங்களோடு நீ சேர்ந்து புசிக்க நேரிடு, उनके साथ तुझे बैठकर भोजन करना पड़ेगा, உனக்கு ஆபத்தாய் நேரிடு, वो तुम्हारे लिए खतरा बन जाएगा। ஆண்டவரே நீ எச்சரிக்கிறீர், प्रभु जी आपने चेतावनी दिया है प्रभु, அப்படினாலும் உம்முடைய பிள்ளைகள் உம்மோடு பண்ணின உடன்படிக்கை உறுதியாய் காத்துக்கொள்ள, इसलिए आपके बच्चे आपके साथ जो वाचा बांधा है उसी में ट्रूड रहे प्रभु, கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக। इसी के लिए अनुग्रह कीजिए। பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரி, आपके बच्चों ने दिया हुआ दान को प्रभु आप आशीष कीजिए, கர்த்தரை ஆசீர்வதித்து பல மடங்காய் பிள்ளைகளுக்கு திருப்பி उसे கொடுப்பீராக। आशीष करके कई गुना अधिक बढ़ाकर अपने बच्चों को நல்ல दीजिए, நாமத்தை மகிமைப்படுத்து, आपके शुभ नाम महिमा हो जाए। எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் हमें नम्र அர்ப்பணிக்கிறோம்। होकर आपके हाथों में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே। उद्धारकर्ता यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं अच्छे पिता, ஆமென்। आमीन। हे हे मेरे मन यहोवा को धन्य जो कुछ मुझ में उसके पवित्र नाम को धन्य, हे मेरे मन यहोवा को धन्य उसके किसी का नहीं भूलना। आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, हमारा पिता परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம், पवित्र आत्मा जी का अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட हमारे இருப்பதாக। सबके संग रहे। ஆமென்। आमीन। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா। हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக। परमेश्वर आप सबको आशीष करें।